இப்போ பைத்தானோட பேசிக்கான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். பைத்தான்ல ப்ரோகிராம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஆ இப்போ நான் உங்ககிட்ட பைத்தான்ங்கிற நேம் எதுலேருந்து வந்துச்சு, பைத்தான கண்டுபிடிச்சவர் யாரு, இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ பைத்தான்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு ஃபங்ஷனல் புரோகிராமிங். இப்போ ஃபங்ஷனல் இதெல்லாம் அப்போ தனித்தனி இப்போ வந்து புரோகிராமிங் பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, புரோகிராமிங் பாரடைம்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பாரடைம்ஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல வந்து கருத்துரு அப்படின்னு பேரு. தமிழ்ல சொன்னாலும் சரி, இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி. 2மே புரியலையே அப்படின்னாலும் கரெக்ட் தான். அப்போ பாரடைம்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, ஐடியா. ஒரு ஒரு கருத்து அத உருவாக்கி வைக்கிறது. அவ்வளவுதான் கருத்துரு. ஐடியா. ஒரு ஐடியாவ வந்து குடுக்குறது. அப்போ புரோகிராமிங் முதல்ல பண்ண ஆரம்பிக்கும்போது எப்படி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கம்ப்யூட்டர நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அவ்வளவுதானே. அவ்வளவுதானே புரோகிராமிங்கிறது. அதுக்கு நெறைய ஐடியாஸ் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஒவ்வொரு ஐடியா குடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்த ஐடியாஸ் தான் ஒண்ணு ஃபங்ஷனல் புரோகிராமிங் அப்படிங்கிறது. சரியா? இன்னொன்னு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங். இது ஒவ்வொன்னும் ஃபங்ஷனல் புரோகிராமிங்கிறது ஒரு ஐடியா. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஸ்கிரிப்டிங் கொண்டு வர்றது. ஸ்கிரிப்டிங்காவே கொண்டு வரலாம். புரோகிராமிங் லாங்குவேஜஸ அப்படிங்கிறது ஒரு ஐடியா. மாடியுலர் புரோகிராமிங் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ரொம்ப ஈஸி தான். ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. இப்ப வீடு கட்டுற மாதிரி தனித்தனியா, இது பெட்ரூம், இது கிட்சன், இது ஹால், இது பூஜை ரூம், இது ஸ்டடி ரூம், இது வராண்டா. அப்படி மாதிரி தனித்தனி என்டிட்டியா, தனித்தனியா கட்டுறது தான் மாடுலர் புரோகிராமிங் அப்படிங்கிறது. ஃபங்ஷனல் புரோகிராமிங்கிறது நீங்க இது கிட்சன், இது ஹால், இது டைனிங் ரூம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்னென்ன ஃபங்ஷன்ஸ்ன்னு மட்டும் சொல்லுங்க. அந்தந்த ஃபங்ஷன்ஸ நாங்க அங்கங்க போய் செஞ்சுக்கிடுறோம். ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்படி வந்து ஃபங்ஷன்னா ஆக்ஷன். ஃபங்ஷன் ஆகுறதுன்னா ஆக்ஷன் தானே. செயல். அந்த செயல செய்யறது தான் ஃபங்ஷனல் புரோகிராமிங் அப்படிங்கிறது. சரியா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆப்ஜெக்ட்டா பார்க்கிறது. எப்படி? இப்ப நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணணும்னாலும் நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வேணுமே. இப்ப நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஹெட்செட் இல்ல மைக்ன்னு ஒண்ணு வேணுமே. நீங்க இன்டர்நெட்ல இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ லேப்டாப்ன்னு ஒண்ணு வேணுமே. அப்போ நீங்க எந்த ஆக்ஷன் பண்ணணும்னு நினைச்சாலும், நீங்க உங்க வீட்ல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ரோடுன்னு ஒண்ணு வேணும். இல்ல வண்டி, இல்ல சைக்கிள்ன்னு ஒண்ணு வேணும். இப்படி நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. தட்டுன்னு ஒண்ணு வேணும். அப்போ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ங்கிறது. அப்போ நீங்க என்ன ஆக்ஷன் பண்ணணும்னு நினைச்சாலும், அந்த ஆக்ஷன் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நீங்க இந்த ஆக்ஷன் பண்றீங்க. அந்த அப்ரோச்ல புரோகிராமிங்க பார்த்தது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் அப்படிங்கிறது. அப்புறமா ஸ்கிரிப்டிங்கிறது இப்போ பொதுவா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னாலே புரோகிராமிங் லாங்குவேஜ்ல கம்பைலர்ஸ் ஏன்னா பெரிய ப்ரோகிராம் எழுதுவோம். அந்த ப்ரோகிராம மொத்தமா டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு கம்பைலர்ஸ்ன்னு ஒண்ணு வேணும். அப்படின்னு நேத்து பேசணுமா? கம்பைலர், இன்டர்பிரட்டர் இதெல்லாம் பேசணுமா? டிரான்ஸ்லேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு பேசணுமா? அப்படி கம்பைலர்ஸ் வச்சிருக்கிறது தான் புரோகிராமிங்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்க்கு கம்பைலர்ஸ் இருக்காதா? அப்படின்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்க்கு பெரும்பாலும் கம்பைலர்ஸ் இருக்காது. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்ல இன்டர்பிரட்டர் மட்டும் தான் இருக்கும். லைன் பை லைன் ஸ்கிரிப்ட் நம்ம இப்போ இந்த படம், நாடகம் இதுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதணும்னு சொல்றாங்கல்ல. இந்த சீனுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி குட்டி குட்டியா எழுதுறது, அதை எக்ஸிக்யூட் பண்றது. அப்போ இந்த மாதிரியான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் நிறைய இருக்கு. பவர் ஷெல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்கு மைக்ரோசாஃப்ட்ல இருந்து. எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட். இப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஃபங்ஷனல் ப்ரோகிராமிங் நிறைய இருக்கு. இப்போ சிஏ வந்து ஃபங்ஷனல் ப்ரோகிராமிங் ஐடியா வச்சிருக்கோம். சில வந்து இன்னைக்கு எல்லா லாங்குவேஜ்லயுமே இந்த ஃபங்ஷனல் ப்ரோகிராமிங் கொண்டு வரலாம். இதை வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு இப்போ சொல்றாங்க. லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ்னு கொண்டு வந்து இந்த ஐடியா, இது ஒரு ஐடியா லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ்ங்கிறது. இந்த ஐடியாவை ஜாவால, பைத்தான்ல எல்லாத்துலயும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜாவால எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இருக்கு. இதுதான் ஃபங்ஷனல் ப்ரோகிராமிங் அப்படிங்கிறது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் உங்களுக்கே தெரியும். C++, C#, ஜாவா, பைத்தன் இது எல்லாத்துலயுமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் இருக்கு. சரியா? ஸ்கிரிப்டிங் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பவர் ஷெல், ஜாவா ஸ்கிரிப்ட். மாடுலர் ப்ரோகிராமிங் அப்படிங்கிறது மாடுலா 3 இந்த மாதிரியான ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. நிறைய 100, 200, 300 லாங்குவேஜ் இருக்குங்க. நமக்கு தெரியறது ஒரு 10, 15 நேம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நிறைய ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. மாடுலா 3 மாதிரியான லாங்குவேஜஸ்ல மாடுலர் ப்ரோகிராமிங் சப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் என்னது? இப்ப நான் சொன்னதெல்லாம் ஃபங்ஷனல் ப்ரோகிராமிங், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங், ஸ்கிரிப்டிங், மாடுலர் ப்ரோகிராமிங் இதெல்லாம் பாரடைம்ஸ்னு பேரு. அப்போ பாரடைம்ஸ்னா என்னது? ஒரு ஐடியா.
அப்போ எப்படி ஐடியா, இப்போ ஸ்மார்ட் போன்னு ஒண்ணு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் சொல்லுவார். நம்ம வந்து ஸ்மார்ட் போன் ஒண்ணு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பார். அந்த ஐடியாவை வச்சுட்டு சாம்சங் கம்பெனி அந்த ஐடியாவை தான் வாங்குவாங்க. அந்த ஐடியா வாங்கி ஓகே நம்ம வந்து ஒரு 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 பெரிய லேப் என்விரான்மெண்ட் செட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்ல ஹிட் ஆச்சுன்னா அதை நம்ம விற்போம். இதே மாதிரி விவோ, இதே மாதிரி ஓப்போ, இதே மாதிரி ஆப்பிள் இப்படித்தானே ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், மாடுலர் ப்ரோக்ராமிங் இந்த ஐடியாஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்லாம் ஒண்ணா உட்காந்து நம்ம இதுக்காக ஒரு லாங்குவேஜ் ரெடி பண்ணி பார்ப்போமா இந்த ஐடியால அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதனால தான் நீங்க எல்லா கம்ப்யூட்டர் லாங்குவேஜையும் பாத்தீங்கன்னா இந்த லேப்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க, இந்த லேப்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் லேபுங்கிறது ஒரு 4-5 கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் உட்கார்ந்து ஒரு லாங்குவேஜ் ரெடி பண்றது. அப்போ ஒருத்தர் கண்டுபிடிச்சாரானா அவர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு, அவர் தலைமையில ஒரு டீம் கண்டுபிடிச்சிருக்கும். அவர் தான் அந்த டீமோட ஹெட்டா இருந்திருப்பார். சரி, அப்போ இந்த ப்ரோக்ராமிங் பேரடைம் அப்படிங்கிற டேர்ம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? நீங்க சந்தேகம் இல்லைன்னாலுமே கொஞ்சம் டைப் பண்றீங்களா? நான் நினைக்கிறது நீங்க பாசிட்டிவா இருந்தா விட்டுறீங்க. ஆனா சில டைம்ல நீங்க புரியாம அமைதியா இருக்கிறீங்களா? இல்ல புரிஞ்சு அமைதியா இருக்கிறீங்களா? அப்படிங்கிற சந்தேகம் வந்து எனக்கு லைட்டா இருக்கும். அதனால அந்த ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? அட்லீஸ்ட் நீங்க புரிஞ்சிருச்சு அப்படின்னா கிளியர், ஓகே இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் டைப் பண்ண முடியுமா? கொஞ்சம். ஓகே, தேங்க்ஸ். கொஞ்சம் அது மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா ரிமோட்ல இருக்கோங்கிறதுனால நீங்க புரியாம மன கஷ்டத்துல இருக்கீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். அதுக்காக தான். தேங்க் யூ. ஒரு 4-5 பேராவது நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா, நான் அத வச்சுட்டு அடுத்தது ப்ரொசீட் பண்றேன். யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிருங்க. இல்ல எனக்கு இப்படி ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு ஸ்டாப் பண்ணிருங்க. சரி, அப்ப இந்த ப்ரோகிராமிங் பாராடைம்ஸ்ல இப்ப நீங்க சொன்னீங்க ஜாவாங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்னு சொன்னீங்க. ஸ்கிரிப்டிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொன்னீங்க. மாடுலர் ப்ரோகிராமிங்கான எக்ஸாம்பிள் மாடுலா 3ன்னு சொன்னீங்க. நாங்க படிக்க வந்தது பைத்தான். அப்போ இந்த பைத்தான் இதுல எதை ஃபாலோ பண்ணுதுன்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னா பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? பைத்தான் இஸ் அ மல்டி ப்ரோகிராமிங் பேரடைம் லாங்குவேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே பைத்தான்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் சொன்ன இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோகிராமிங் ஃபீச்சர்ஸ் பைத்தான்ல இருக்கா? இருக்கு. அததான் ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்னு சொல்லுவாங்க. அது இருக்கு. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜா பைத்தான சொல்ல முடியுமா? முடியும். அப்போ நீங்க என்ன ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னு சொல்லணும்னு சொன்னீங்க. பைத்தான் வந்து அப்ப இன்டர்பிரிட்டர் வச்சிருக்கா, கம்பைலர் வச்சிருக்கா? அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. இப்போ பைத்தான்ல வந்து அப்போ பைத்தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்கை சப்போர்ட் பண்ணுதா? ஆமா. பைத்தான்ல ஃபங்க்ஷனல் ப்ரோகிராமிங் இருக்கா? ஆமா. ஃபங்க்ஷனல் ப்ரோகிராமிங் ஃபீச்சர்ஸ் பைத்தான்ல இருக்கு. பைத்தான் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா இன்டர்பிரிட்டர் இருக்கும் நீங்க. ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னா கம்பைலர் இருக்கும் நீங்க. ஆமா. பைத்தானோட ஃபிளேவர்ஸ்ல ஸ்கிரிப்டிங் இன்டர்பிரிட்டர் வச்சிருக்கிற பைத்தானும் இருக்கு. இன்டர்பிரிட்டர் பிளஸ் கம்பைலர் வச்சிருக்கிற பைத்தானும் இருக்கு. சரியா? அதனால பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். பைத்தான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு நம்ம சொல்லலாம். பைத்தான்ல மாடுலர் ப்ரோகிராமிங் ஃபீச்சர்ஸ் இருக்கா? இருக்கு. அப்போ பைத்தான் இஸ் அ மல்டி ப்ரோகிராமிங் பேரடைம் லாங்குவேஜ் அப்படிங்கிறது புரியுதா? அப்போ பைத்தான்ல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தான் பைத்தான்ல எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண முடியுது. எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுது? உங்களுக்கு தெரிஞ்சு ஃபேமஸா பைத்தான் யூஸ் ஆயிட்டு இருக்கிறது. நீங்க உங்ககிட்ட யார்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பா டேட்டா சயின்ஸ்ல யூஸ் ஆகுது. மிஷின் லேர்னிங்ல யூஸ் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல யூஸ் ஆகுது. இதெல்லாம் சொல்லுவீங்க. கரெக்ட்டா? இதே மாதிரி என்னென்னலாம் பேசிக்கா என்னென்னலாம் சொல்லலாம்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்ல பைத்தான் யூஸ் ஆகுது. அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லலாம். வெப் அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட் அதான் ஜாங்கோ இந்த மாதிரி ஃபிளாஸ்க் இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அதில் யூஸ் ஆகுது. டேட்டாபேஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸில் SQLite 3ங்கிறது டிஃபால்ட்டாக இது வரும். அப்போது டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸில் இது யூஸ் ஆகுது. நெட்வொர்க் ப்ரோக்ராமிங் TCP/IP இந்த மாதிரி நெட்வொர்க் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் ஆகுது. இன்னும் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் கூட பைத்தான் இருக்கு. முன்னாடி இல்லாமல் இருந்தது, அதெல்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அதுலேயும் பைத்தான் இருக்கு. சரியா? இந்த மாதிரி எல்லா கேம்ஸில் டேட்டா அனாலிசிஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது டேட்டா அனாலிசிஸ் இல்லையா? டேட்டா அனாலிசிஸ்ல பைத்தான் யூஸ் ஆகுறது. கேம்ஸ் நிறைய கேம்ஸ் நிறைய நீங்க பார்க்கலாம். மிஷின் லேர்னிங் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேற என்ன சொல்லலாம்? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அப்போ நீங்க பண்ண வேண்டிய ஹெல்ப் என்ன தெரியுமா? இப்போ மிஷின் லேர்னிங்னா என்னது? இப்போ பார்த்துக்கோங்க, நான் உங்ககிட்ட நேத்தே சொல்லிட்டேன், நீங்க எல்லாருமே ஓவர் குவாலிஃபைட். இந்த கோர்ஸ் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே ஓவர் குவாலிஃபைட். அப்போ ஓவர் குவாலிஃபைடா இருக்கிறவர் ஓவர் குவாலிஃபைடா பிஹேவியர்லயும் நான் ஓவர் குவாலிஃபைடுங்கிறத ப்ரூவ் பண்ணணும்.
அப்ப எப்படி ப்ரூவ் பண்றது? வாட் இஸ் மிஷின் லேர்னிங்? வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? அப்படின்னு கேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா தெரியாதா? ஒரு ரோபோக்கு சொல்லிக் குடுத்துருவாங்க. இப்ப நேத்து கூட நீங்க கேரளால பார்த்தீங்களா? ஓட்டு போட வரும்போது ஒரு ரோபோவ நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த ரோபோ யாரெல்லாம் ஒழுங்கா மாஸ்க் போடலையோ அவங்களுக்கெல்லாம் மாஸ்க் போட சொல்லுச்சுன்னு நான் பேப்பர்ல படிச்சேன். அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்ல கூடாது. அப்போ நம்ம இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம இப்படி சிங்கிள் லைன் ஆன்சர் பண்ணக்கூடாது. நம்ம ஓவர் குவாலிஃபைடு. அப்போ மிஷின் லேர்னிங்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? இத பத்தி ஒரு 5 வரி, 10 வரியாவது நமக்கு பேச தெரியும். அப்போ என்னோட செகண்ட் ரெக்வெஸ்ட். இப்ப நீங்க எல்லாருமே பிளாக் எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களோட பிளாக் லிங்க் எதுவும் இன்னும் நீங்க ஷேர் பண்ணலன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே வேர்ட்பிரஸ்ல பிளாக் கிரியேட் பண்ணிட்டீங்களா? அதுல ஏதாவது டிஃபிகல்டீஸ் இருந்ததா? அதுல ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்டீஸ் இருந்ததா? பிளாக் கிரியேட் பண்றதுல? வேர்ட்பிரஸ் பிளாக்ல கிரியேட்டட் சார் பிளாக் கிரியேட் பண்ணிட்டோம் சார். எதுல சார் லிங்கை ஷேர் பண்ணோம்? குரூப்ல வந்து டெலகிராம். நம்ம மெசேஜ் அதுல வந்து அட்மின் மட்டும் தான் மெசேஜ் அனுப்ப முடியும்னு இருக்கு. அப்படியா? அந்த செட்டிங்ஸ வேணா நான் மாத்த சொல்றேன். அவரு நவீன் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரியா? டெலகிராம்ல அந்த செட்டிங்ஸ மாத்தலாம். அந்த செட்டிங்ஸ மாத்திட்டு பண்ணிரலாம். மேபி எனக்கு அட்மின் ஆக்சஸ் இருந்தா நானுமே அதுல மாத்தி வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுல ஷேர் பண்ணிருங்க நீங்க. ஓகே. சரியா? இன்னைக்கு பண்ணிரலாம் அத. சரியா? இப்போ பிளாக் கண்டிப்பா கிரியேட் பண்ணிருங்க. கிரியேட் பண்ணாதவங்க இன்னைக்கு கண்டிப்பா பண்ணிருங்க. அப்போ நீங்க பண்ண வேண்டிய செகண்ட் டாஸ்க். அப்போ இதெல்லாம் என்னது? மிஷின் லேர்னிங்னா என்னது? என்னால ஒரு விஷயத்த பத்தி 1 நிமிஷம் 60 செகண்ட்ஸ் அட்லீஸ்ட் 60 செகண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும். அப்போ மிஷின் லேர்னிங்னா உண்மையிலேயே என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னது? அப்போ நீங்களே ஒரு பேராகிராஃப் ஒரு 4, 5 வெப்சைட்ட ரெஃபர் பண்ணுங்க. இல்லன்னா YouTubeல வீடியோஸ் பாருங்க. வீடியோஸ் பார்க்குற சாய்ஸ கடைசியா வச்சுக்கோங்க. ஏன்னா டைம் கன்சியூம் ஆகும் ரொம்ப. அது பாருங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னா என்னது? ஐஓடி. இப்போ இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தான் நெறைய பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி பண்றாங்க? அப்படிங்கிறதெல்லாம். அலெக்ஸா இதெல்லாம் வச்சு தமிழ்ல படமே வந்துருச்சு. அலெக்ஸா வச்சுலாம். அப்போ இதுலலாம் எப்படி யூஸ் பண்றாங்க? அப்படின்னு பார்க்குறது. இதெல்லாம் பொறுமையா பாருங்க. பைத்தான் யூஸ் பண்ற ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்னலாம்? சும்மா நீங்க போய் பார்க்கலாம். பைத்தான் ஓகே. வேர்ல்ட் கிளாஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ரியல் பைத்தான் இதெல்லாம் போய் பாருங்க சும்மா. கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, ரெடிட், ட்ராப்பாக்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் பைத்தான் யூஸ் பண்றாங்க இல்லையா? இதெல்லாம் எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இவ்வளோ பேர் யூஸ் பண்றாங்க. அப்போ ஃபைன். அப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பைத்தான்ல இருக்கு. மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜஸ் இன் பைத்தான் இன் டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் போய் பார்க்கலாம். எவ்வளோ தூரம் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு, பைத்தான் இருக்கு, ஜாவா இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கலாம். இங்க கொடுத்துருக்காங்களா? யூடியூப். The popular YouTube video sharing system is largely written in Python. வெப் சர்ச்சுக்கு யூஸ் பண்றாங்க, Dropbox யூஸ் பண்றாங்க, Netflix documented the role of Python in their software infrastructures. நாசாலாம் கூட யூஸ் பண்றாங்க பாருங்க. ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராமிங் டாஸ்க், டொரண்ட், பிட் டொரண்ட் யூஸ் பண்றது இதெல்லாம். ஃபைன். அப்போ இதெல்லாம் பைத்தான் பத்தின அதர் சைட்ஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நான் உங்ககிட்ட சொல்றது, நான் பைத்தான் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு பைத்தான் தெரியும்னு மட்டும் சொல்லக்கூடாது. கண்டிப்பா மிஷின் லேர்னிங்னா என்னது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னது, ஐஓடினா என்னது, இதை பத்தி ஒரு 2-3 நிமிஷமாவது நீங்க தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ டீட்டெயிலா கொஞ்சம் உங்க லெவலுக்கு. இப்போ உங்களோட எக்ஸ்பெக்டட் சேலரி எவ்வளவு இருக்கும், உங்களோட எக்ஸ்பெக்டட் பொசிஷன் என்னவா இருக்கும், அது எல்லாமே சொசைட்டியோட அபோவ் தானே. நீங்க ஸ்டார்டிங்கே வந்து எனக்கு 5 டிஜிட்ல சேலரி வேணும்னு கேட்கிற ஒரு ஆள் தானே. அப்போ உங்களோட கண்டென்ட்டும் அது மாதிரி இருக்கணும். அப்பதான் அதை டிமாண்ட் பண்றதுக்கு ஜஸ்டிஃபைடா இருக்கும். நம்ம எங்க போனாலும் ஜெயிக்கலாம். அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அப்போ அதெல்லாம் உங்க பிளாக்ல எழுதுங்க. சொந்தமா உங்களுக்கு என்ன புரியுதோ 4 வெப்சைட்டை பார்த்து உங்களுக்கு என்ன புரியுதோ அதை எழுதுங்க. ஃபுல்லா 4 வெப்சைட்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட வேண்டாம். சரியா? உங்களுக்கு புரிஞ்சதை எழுதுங்க. அப்போ இன்னும் அது உங்களுக்கு இன்டர்வியூஸ் போகும்போதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதை பத்தி பேசும்போது உங்க டோன்ல பேசுவீங்க. ரொம்ப சக்சஸ் கொடுக்கும் அது வந்து. அது பண்ணுங்க. அதுக்கு அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். பைத்தானோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது பைத்தான் இஸ் சிம்பிள். ஆமா, நேத்தே உங்ககிட்ட காமிச்சேன்ல, பைத்தான் வந்து ஒரு சிம்பிளான லாங்குவேஜ் அப்படிங்கிறது காமிச்சேன்ல. ரொம்ப முக்கியமான இன்னொரு ஃபீச்சர், பைத்தான் இஸ் ஓப்பன் சோர்ஸ். சரியா?
அப்போ ஓப்பன் சோர்ஸ்னா என்ன? இந்த டிஸ்கஷன்லாம் நம்ம நேத்தே பண்ணோம். சரியா? அப்போ பைத்தான் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ. ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறத நம்ம நேத்தே பேசினோம். பைத்தான்ங்கிறது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகே. இந்த ரெக்கார்டட் வீடியோஸையும் அந்த டெலிகிராம் குரூப்லயே டெய்லி உங்களுக்கு ஷேர் பண்றோம். இல்ல நவீன்ட்ட பேசிட்டு யூடியூப்ல ஏதாவது ஒரு சேனல்ல பப்ளிஷ் பண்ணிட்டு அதையும் உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணனாலும் பண்றோம். நீங்க பின்னாடி ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? ஏன்னா இப்போ நான் ஸ்பீடா டைப் பண்ணிட்டே போயிருவேன். மேபி உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்குலாம் டைம் இல்ல. கஷ்டப்பட்டீங்கன்னா அது இருக்காது கண்டிப்பா. நீங்க பின்னாடி ரெஃபர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இன்னொரு ஒரு முக்கியமான ஃபீச்சர் பைத்தான் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இதுதான் நேத்து சொன்னாங்க. நான் ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னு கேட்கும்போது யாரோ ஒருத்தர் பைத்தான் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற டேர்மை சொன்னாங்க. ஆனா நேத்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணல. அப்போ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி பாருங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்ங்கிறது இங்க நம்மளோட லேப்டாப் இருக்கு. சரியா? இங்க நம்ம நிக்கிறோம். இங்கே நம்ம நிக்கிறோம். இப்போ நம்ம இந்த லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த லேப்டாப்பை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ இந்த லேப்டாப் வெறும் ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேரை வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? இந்த லேப்டாப்க்கு இல்லை இந்த டெஸ்க்டாப்க்கு மேலே ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த லேப்டாப் தான் நம்மளோட சிஸ்டம் இல்லையா? நம்ம வாங்கியிருக்கிற சிஸ்டம். அப்போ இந்த சிஸ்டம் ஆப்ரேட் ஆகணும்னா இதுக்கு மேலே ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுதான் ஓஎஸ் அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக தான் நீங்கள் விண்டோஸோ இல்லை லினக்ஸோ இல்லை மேக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறோம். மொபைலாக இருந்தால் ஆண்ட்ராய்டு, iOS இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறோம். அப்போ அது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம லேப்டாப் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போது நமக்கும் நம்மளோட சிஸ்டம்க்கும் இடையில இருக்கிற இந்த இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு இப்போ நம்ம வந்து இதை ரீச் பண்ணணும்ல, நம்மளோட சிஸ்டமை ரீச் பண்ணணும். சிஸ்டம்ல இருந்து அவுட்புட்டை நம்ம பார்க்கணும். அந்த பிளாட்ஃபார்ம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிளஸ் நீங்க வச்சிருக்கிற ப்ராசஸர், நீங்க இன்டெல், பென்டிஎம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்லுவீங்கல்ல, i5, i3ன்னு சொல்லுவீங்கல்ல, அது ரெண்டோட காம்பினேஷன் தான் பிளாட்ஃபார்ம். ஏன்னா அது ரெண்டும் இல்லைன்னா நீங்க ஹார்ட்வேரை, ஹார்ட் டிஸ்கை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். பிளாட்ஃபார்ம் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸர். அப்படிங்கிறது புரியுதா? அதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இவங்க சொல்றது உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமையும் உங்களோட ப்ராசஸரையும் சேர்ந்து சொல்றாங்க. இதுதான் பிளாட்ஃபார்ம். அப்போ பிளாட்ஃபார்ம்னா இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, நீங்க பைத்தான் ப்ரோக்ராமிங்க எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வேணாலும் ரன் பண்ணலாம். நீங்க லினக்ஸ்லயும் ரன் பண்ணலாம், விண்டோஸ்லயும் ரன் பண்ணலாம், எதுல வேணாலும் நீங்க ரன் பண்ணலாம். ஒரு தடவை அந்த ப்ரோக்ராமை எழுதிட்டீங்கன்னா விண்டோஸ்ல இருக்கிறத லினக்ஸ்ல, லினக்ஸ்ல இருக்கிறத மேக்ல, இதில் இருக்கிறத யூனிக்ஸில், யூனிக்ஸில் இருக்கிறத சோலாரிஸில், இப்படி எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எல்லா ப்ராசஸர்லையும் நீங்கள் ரன் பண்ணலாம். அது வந்து பிளாட்ஃபார்மை நம்பி, பிளாட்ஃபார்மை டிபெண்ட் பண்ணி கிடையாது. பிளாட்ஃபார்ம் இன்டிபெண்ட், அதை நம்பாம சுதந்திரமா இருக்கும் இது. அப்படிங்கிறது புரியுதா? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே. இதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது. அப்போ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா சரி, அப்போ அதோட சேர்ந்து இன்னொரு ஃபீச்சர் என்ன தெரியுமா? போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிறது பைத்தானோட ஃபீச்சர்ஸ்ல ஒன்று. போர்ட்டபிள்னா என்னது? போர்ட் பண்ணி எடுத்துட்டு போறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறது. அப்போ பைத்தான் ப்ரோக்ராம்ஸை வந்து போர்ட்டபிள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்ல எழுதுனது லினக்ஸுக்கு, லினக்ஸ்ல எழுதுனது இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு இப்படி நம்ம எடுத்துட்டு போகலாம் ஈஸியா. அப்படிங்கிறது தான் போர்ட்டபிலிட்டி. இதெல்லாம் பைத்தானோட ஃபீச்சர்ஸ். இன்னும் ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னென்னலாம் இருக்கு தெரியுமா? பைத்தான் இஸ் டைனமிக்லி டைப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டைனமிக்லி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? அதை நம்ம அடுத்து பார்க்க போறோம். ரொம்ப டீட்டெயிலாகவே அதெல்லாம் பார்க்க போறோம். எப்படிங்கிறது சொல்றேன். சரியா? மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மெஜாரிட்டி டைனமிக்லி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கிடையாது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எதெல்லாம்? C++, ஜாவா, C# இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அப்போ என்னங்க ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங்னு சொல்றீங்க, இதை டைனமிக்லி டைப்டு ப்ரோக்ராமிங்னு சொல்றீங்க, அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பார்க்கலாம். என்னங்கிறத நம்ம இன்னும் இன்னைக்கே பார்த்துருவோம். ஏன் வந்து இதை டைனமிக்லி டைப்டுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கும் போதே பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி பைத்தான் இஸ் போத் ப்ரொசீஜர் ஓரியன்டட் as well as and object oriented programming language.
அப்போ நம்ம இனிஷியலாக ப்ரொசீஜர் ஓரியன்ட் படிப்போம், பின்னாடி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் படிப்போம். அப்போ ப்ரொசீஜர் ஓரியன்ட் படிக்கும்போது ப்ரொசீஜர் ஓரியன்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் படிக்கும்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பைத்தான் சி இப்போ ஒரு ப்ரொசீஜர் ஓரியன்ட்கான எக்ஸாம்பிள் வந்து சி, பாஸ்கல் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் ஓரியன்ட்கான எக்ஸாம்பிள்ஸ். C++, ஜாவா, C# இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்கான எக்ஸாம்பிள்ஸ். இது ரெண்டோட ஃபீச்சர்ஸும் பைத்தான்ல இருக்கும். அதுக்கப்புறமான ஒரு ஃபீச்சர் பைத்தான் இஸ் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். அப்போ பைத்தான் இஸ் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னா பைத்தான்ல இன்டர்பிரட்டர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பைத்தான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்றாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா சரியா? அப்போ பைத்தானை கம்பைல் பண்றதுக்கு பைத்தானோட இன்டர்பிரட்டரே அதை கம்பைல் பண்ணி நமக்கு கொடுத்துரும், அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். வேற குட்டி குட்டியான ஃபீச்சர்ஸ் தான். பைத்தான் இஸ் எக்ஸ்டென்சிபிள் லாங்குவேஜ், பைத்தான் இஸ் எம்பெடட் லாங்குவேஜ். ஒன்றும் கிடையாது. எக்ஸ்டென்சிபிள் லாங்குவேஜ், எம்பெடட் லாங்குவேஜ்னா வேற லாங்குவேஜ். எக்ஸ்டென்சிபிள்னா என்ன அர்த்தம்னா பைத்தான் கோடிங்குள்ள நீங்க வேற லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் கொண்டு வரலாம். ஜாவா ப்ரோக்ராம், சி ப்ரோக்ராம் எல்லாம் கொண்டு வந்து ரன் பண்ணலாம். அதான் எக்ஸ்டென்சிபிள். எம்பெடட்னா என்ன அர்த்தம்னா இதை கொண்டு போய் நீங்க எழுதுற பைத்தான் கோடை கொண்டு போய் ஜாவா ப்ரோக்ராம், சி ப்ரோக்ராம், C++ ப்ரோக்ராம்ல வைக்கலாம். அதுதான் எம்பெடட். சரியா? இது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் பைத்தானோட எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ். எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ்னா லைப்ரரினா பொதுவாக என்னது, நிறைய புக்ஸ் இருக்கிற இடம் லைப்ரரி. அப்போ இங்கே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நிறைய ப்ரோக்ராம் எழுதி வச்சிருப்பாங்க, அதை தான் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பின்னாடி பார்க்கலாம். இதை வந்து பைத்தானில் வந்து மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மாடியூல்ஸ் வந்து பைத்தான் சப்போர்ட் பண்ணுவோம். நிறைய வெப் ஸ்கிராப்பிங் இந்த மாதிரியான இடத்துலலாம் ரொம்ப ஈஸியாக வெப் ஸ்கிராப்பிங் பண்ணுறது, டேட்டா சயின்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றது, இதுக்கெல்லாம் வந்து பைத்தான் வந்து யூஸ்ஃபுல்லாக. இவ்வளோதான் பைத்தானோட ஃபீச்சர்ஸ். சரியா? நான் இதெல்லாமே உங்களுக்கு நோட் பேட்லேயும் போட்டு வைக்கிறேன், போட்டு வச்சுட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் டெலகிராம்லேயும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் இதெல்லாம் தானே பேசியிருக்கோம். நான் நேற்று பேசுனதையும் சரி, இன்னைக்கு பேசுனதையும் நான் உங்களுக்கு பின்னாடி அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இல்லை பிளாக் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் அனுப்பிச்சி வைக்கிறேன். சரியா? ஓகே. இது வரைக்கும் பேசியிருக்கிறதுல ஏதாவது கொஸ்டின்ஸ், கமெண்ட்ஸ், queries ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ஏதாவது இருக்கா? ஓகே. இது வரைக்கும் ஏன்னா தியரி தான் பேசியிருக்கோம், பெருசாக நம்ம எதுவும் பேசலை. அப்படி எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள். சரியா? இதுதான் பைத்தானோட ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது பைத்தானோட ஃப்ளேவர்ஸ். மற்ற லாங்குவேஜில் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம். சியோட ஃப்ளேவர்ஸ், ஜாவாவோட ஃப்ளேவர்ஸ்ங்கிறதே கிடையாது. பைத்தானில் தான் ஐஸ்கிரீம் மாதிரி, ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் இருக்கிற மாதிரி ஃப்ளேவர்ஸ் பேசுவோம். என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஒன்று சி பைத்தான். நான் உங்ககிட்ட சொன்னேன்னா பைத்தான் இஸ் எக்ஸ்டென்சிபிள் லாங்குவேஜ், எம்பெடட் லாங்குவேஜ். இப்போ எக்ஸ்டென்சிபிள் லாங்குவேஜ்னா பைத்தான் கோட் எடுத்து இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணலாம். எம்பெடட் லாங்குவேஜ்னா எம்பெடட் லாங்குவேஜ்னா பைத்தான் கோடை இன்னொரு லாங்குவேஜில் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டென்சிபிள் லாங்குவேஜ்னா வேற லாங்குவேஜ் கோடை எடுத்து பைத்தானில் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னேன்னா, அப்போ அப்படி என்னென்னலாங்க இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது சி பைத்தான். சி பைத்தான்னா ரொம்ப எலாபரேட்டாக சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் அப்ளிகேஷன்ஸோட இது ஒர்க் ஆகும், அதான் சி பைத்தான். இதே மாதிரி ஜாவா கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஜே பைத்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை ஜே பைத்தான்னு சொல்லுவாங்க, இல்லை ஜைத்தான்னு சொல்லுவாங்க. ஜாவா பைத்தான் அதை சேர்த்து வச்சு ஜைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அயன் பைத்தான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, C# சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. C#.NETலாம் இருக்குல்ல, .NETல ஒர்க் பண்ணுறதுக்கு அயன் பைத்தான்னு சொல்லுவாங்க. பைப்பை இருக்குது. பைப்பை வந்து பைத்தானை பொதுவாக பைத்தானில் இருக்கிற மேஜர் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, பைத்தான் வந்து ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். இப்போ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் சொன்னேன்ல, இப்போ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் சொன்னால் அப்போ பைத்தானில் மைனஸே இருக்காதாங்க, எல்லாமே ப்ளஸ் தானா? அப்போது அது எப்படி உலகத்தில் மைனஸ் இல்லாமல் ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இல்லை பைத்தான்லேயும் மைனஸ்லாம் இருக்குது. என்ன மைனஸ் இருக்குன்னா, பொதுவாக பைத்தான் வந்து ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜுங்கிறதுனால கம்பேரிட்டிவாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்னும் பைத்தான் ரொம்ப ஸ்பீடாக வரல. இப்போ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் ஜாவாவில் பண்ணுறாங்க, இல்லை கோட்லின்ங்கிற லாங்குவேஜில் பண்ணுறாங்க, ஏன் பைத்தானில் பண்ணலை
இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு, அப்புறம் ஏன் பைத்தான்ல பண்ணல அப்படின்னா, அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்போ சின்ன இப்போ மொபைலுக்கான ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வந்து கம்மி தானே. இப்போ லேப்டாப் அளவு இருக்காது இல்ல மொபைல் வந்து. அதனால தான் அது இன்னும் பண்ணல. ஏன்னா ஏன் பெர்ஃபார்மன்ஸ் கம்மி? ஏன்னா பைத்தான் வந்து ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். அதான அதோட ஃபீச்சர். ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்ங்கிறது தானே பைத்தானோட ஃபீச்சர்ஸ்ல ஒண்ணு. அப்படிங்கிறது அதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜா சொல்லுவாங்க. அந்த டிஸ்அட்வான்டேஜ ஓவர் கம் பண்ணி, இல்ல நாங்க பைத்தான்லயும் ஒரு ஃப்ளேவர் ஸ்பீடா குடுக்குறோம் அப்படின்னு வந்தது தான் பைபை. அப்போ எப்படிங்க பைபை மட்டும் ஸ்பீடா இருக்கும்? எனக்கு புரியலையே. இதே பைத்தான்ல இருக்கிற அதே இன்டர்பிரட்டர் தானே இந்த பைபை ஃப்ளேவர்லயும் இருக்கும். அப்படின்னா இல்ல. அந்த இன்டர்பிரட்டர் இருக்கும். அதோட சேர்ந்து ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்துருவாங்க. ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர்ங்கிறது ஜிட் கம்பைலர். ஜஸ்ட் இன் டைம் சுருக்கமா ஜிட் அப்படின்னு வாசிப்பாங்க. சரியா? ஜிட் கம்பைலர் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து பைத்தானோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி கொண்டு வந்தது தான் பைபை அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர். ரொம்ப ஸ்பீடான அப்ளிகேஷன்ஸ் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனா நான் பைத்தான்ல ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பைபை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ரூபின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல. அது கூட யூஸ் பண்றதுக்கு ரூபி பைத்தன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி அனகோண்டா பைத்தான், இதெல்லாம் வேற வேற ஃப்ளேவர்ஸ். அனகோண்டா பைத்தான்ங்கிறது, அனகோண்டா இப்போ பைத்தன் சிம்பிளை போய் நீங்க நெட்ல போய் பார்த்தாலே ஒரு பாம்பு படம் தானே போட்டிருப்பாங்க. அனகோண்டாங்கிறது பாம்பு, உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய மலைப்பாம்பு தானே அனகோண்டா. அந்த பேரே சொல்லி கொடுத்துரும். எதுக்கு யூஸ் ஆகும்? லார்ஜ் டேட்டா, ரொம்ப நிறைய டேட்டா இருக்கு, அதை எடுத்து எப்படி ப்ராசஸ் பண்றது, அதுக்கு யூஸ் ஆகுறது தான் அனகோண்டா பைத்தான். இதெல்லாம் பைத்தானோட ஃப்ளேவர்ஸ். அவ்வளவுதான். இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பைத்தான் 3. முதல்ல பைத்தான் 1 1994ல வந்துச்சு. பைத்தான் 2 2000ல வந்துச்சு. பைத்தான் 3 2008ல வந்துச்சு. அதனால தான் ரொம்ப புது லாங்குவேஜா இருக்கும், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். சரி, அப்ப இது வரைக்கும் பேசியிருக்கிறது ஃபுல். இதோட நம்மளோட தியரி பார்ட் ஓவர். வேற ஏதாவது இதுல இது வரைக்கும் பேசியிருக்கிறதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்தது போயிடலாம். இப்போ தான் பைத்தான் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நான் பைத்தான் ப்ரோக்ராம் என்னோட நோட் பேடில் டைப் பண்ண போகிறேன். சரியா? நான் நோட் பேடில் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே என்ன கிரியேட் பண்ணலாம்? டாக்குமெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு ஃபோல்டர் லேண்ட்ஸ்கேப் பைத்தான் அப்படின்னு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஃபோல்டரில் தான் நான் இனிமேல் பைத்தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். சரியா? அப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த இதில் தான் பண்ண போகிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு என்னோட ப்ரோக்ராமை எப்படி டைப் பண்ணுறது, நான் ஒரு நியூ ஃபைல் கொடுத்துக்கிறேன். இங்கே என்னோட பைத்தான் ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறது, ஃபைல் சேவஸ் எங்கே போகிறேன், டாக்குமெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் பைத்தான். இதில் என்னோட ஃபஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம் சும்மா first.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணிக்கோங்க. நான் வெயிட் பண்ணுறேன். இன்னைக்கு டே 1 நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறது, அதனால இந்த செஷன் இன்னும் 1 hour 3:30 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். மண்டேலேருந்து நம்ம 4 o'clock வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா இதில் இனிஷியலாக ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன். சரியா? ரொம்ப உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிட வேண்டாமேங்கிறதுக்காக பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ படிக்க போகிறது என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு இதில் நம்ம படிக்க போகிறது ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன அப்படின்னு தான் நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக், நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் ஐடென்டிஃபையர்ஸ். அப்போ ஐடென்டிஃபையர்ஸ்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? அடையாளம் பண்றது. அப்போ எதை அடையாளம் பண்ண போறோம் அப்படிங்கிறது தானே கொஸ்டினா வந்துடும். அப்போ எதை அடையாளம் காட்டுறது அப்படின்னா, பைத்தான்ல நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு பேரும் எப்படி பேரு. இப்போ நான் வந்து பைத்தான்ட்ட போய் சொல்றேன், நான் வந்து என்னோட 10th தமிழ்ல நான் 90 மார்க் வாங்கினேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த 90ங்கிறது எதை பாயிண்ட் பண்ணது? தமிழ்ங்கிறத சொல்லுதா? அதுதாங்க. இப்போ என்ன நடந்திருக்கும்னா, இப்படி ஒரு மெமரி கிரியேட் ஆயிருக்கும். இந்த மெமரியில 90 அப்படின்னு டைப் ஆயிருக்கும். இப்போ நான் பைத்தான்ட்ட போய் நான் சொன்னேனே, அன்னைக்கு ஒன்று சொன்னேனே, அது என்ன சொன்னேன் அப்படின்னா, ஓ நீங்க தமிழ்னு சொன்னீங்க, அந்த அந்த வேல்யூ தானே கேட்குறீங்க. ஆமா, அன்னைக்கு தமிழ்னு சொன்னேன்ல, அந்த தமிழை வச்சு தான் நான் இந்த மெமரியை நான் ஐடென்டிஃபை பண்றேன். அதுதான் ஐடென்டிஃபை. இப்போ நான் வெறுமனே பைத்தான்ட்ட போய் பைத்தான் இதை ஞாபகம் வச்சுக்கோப்பா, நான் 2 நம்பர் சொல்றேன், இந்த 2 நம்பரை எனக்கு ஆட் பண்ணி சொல்லிடு,
இப்போ print 90 + 97 இதை ஆட் பண்ணி சொல்லிடு அப்படின்னா பைத்தான் ஆட் பண்ணி சொல்லிடும். 187 அப்படின்னு ஆட் பண்ணி சொல்லிடும். நான் ஒரு வாரம் கழிச்சு பைத்தான்கிட்ட போய் என்னோட தமிழ் மார்க் என்ன, என்னோட இங்கிலீஷ் மார்க் என்ன அப்படின்னு கேட்டா பைத்தானுக்கு சொல்ல தெரியாதுல்ல. இதுல எது தமிழ் மார்க் எது இங்கிலீஷ் மார்க்னு பைத்தானுக்கு தெரியாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம், இப்போ இதுதான் என்னோட இங்கிலீஷ் மார்க் அப்படின்னு அப்படி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தமிழ் ஈக்குவல்ஸ் டு 90, இங்கிலீஷ் ஈக்குவல்ஸ் டு 97. அப்போ நான் இப்போ வந்து என்ன அர்த்தம், இப்போ 2 மெமரி கிரியேட் ஆயிருக்கும். ஒரு மெமரியில 19 இருக்கும், இன்னொரு மெமரியில 97 இருக்கும். இந்த 97ங்கிறத இந்த இங்கிலீஷ்ங்கிற வார்த்தை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ நான் இங்க சொல்லும்போது என்ன சொல்லிக்கலாம், அதாவது இந்த மெமரிக்கு இங்கிலீஷ்னு பேரு, இந்த மெமரிக்கு தமிழ்னு பேரு, அவ்வளவுதான். அப்போ நான் சொல்லும்போது பைத்தான்ட்ட போய் என்னோட தமிழையும் இங்கிலீஷையும் ஆட் பண்ணிருப்பா, தமிழ் மார்க்கையும் இங்கிலீஷ் மார்க்கையும் ஆட் பண்ணிரு அப்படின்னு சொன்னா தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் அப்படின்னு அதை ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணி 187ன்னு சொல்லிடும். அப்போ நான் எதை வச்சு இந்த 2 மெமரியவும் ஐடென்டிஃபை பண்ணேன், இந்த தமிழ் இங்கிலீஷ்ங்கிற வார்த்தையை வச்சு தானே ஐடென்டிஃபை பண்ணேன். அதுதான் ஐடென்டிஃபையர். அப்போ இந்த தமிழ் இங்கிலீஷ்ங்கிறது இப்போ நம்ம பார்த்துருக்கிற ஐடென்டிஃபையர். இந்த ஐடென்டிஃபையருக்கு என்ன பேர் தெரியுமா, இதுக்கு ஐடென்டிஃபையர்னு சொல்லலாம், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். அது ஏங்க ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு இதை சொல்றீங்க? ஆமா, இப்போ இந்த வேல்யூ 90, ஓ நான் 90 நான் சொன்னேன், சாரி நான் 90 இல்லைங்க, நான் 60 மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னு நான் இதை மாற்றிக்கலாம். அப்போ இந்த வேல்யூ மாறக்கூடிய வேல்யூ. இப்போ நான் 60ன்னு மாற்றிட்டேன்னா இங்கே போய் 90ங்கிறத டெலீட் பண்ணிட்டு இதை 60ன்னு மாற்றிடலாம். அப்போ இது வந்து வேரியிங் வேல்யூ, அதனால இதுக்கு வேரியபிள்னு பேரு. அதை நான் ரெஃபர் பண்ணுறேன், அதை ஐடென்டிஃபை பண்ணுறேன், இல்லை நான் அதை ரெஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அதுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு பேரு. அப்போ தமிழ் 90, இங்கிலீஷ் தமிழ் 60, இங்கிலீஷ் 97ங்கிறது ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ். அதனால தான் இதில் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம இங்கே கொடுக்குறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறது ஐடென்டிஃபையர்ஸ். அப்போ இந்த ஐடென்டிஃபையர்ஸை எப்படி, இதுக்கு ஏதோ பைத்தானில் ரூல்ஸ் எதுவும் வச்சுருப்பாங்களா? இப்போ இங்கிலீஷில் இதை நீங்கள் எழுதுறீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் எழுதணும், இப்படிலாம் ரூல் வைக்கிறாங்கல்ல, இப்படி ஸ்பேஸ் விட்டுலாம் எழுதக்கூடாது, எல்லாத்தையும் பக்கத்தில் தான் எழுதணும் அப்படின்லாம் இங்கிலீஷில் ரூல்ஸ் வச்சுருக்காங்கல்ல. இதே மாதிரி பைத்தானுக்கு ஏதோ ரூல்ஸ் இருக்கா அப்படின்னா ஆமாம், இந்த ஐடென்டிஃபையர்ஸ்க்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன ரூல்ஸ்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா ஏபிசி இஎஃப்ஜி ஐஜேகே இப்படி பேர் வைக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். ஏன், இன்னொரு டெவலப்பருக்கு இப்போ நான் இங்கே தமிழ் 60ன்னு சொன்னால் உங்களுக்கு புரியுறது, இப்போ நான் 60ன்னு சொன்னால் எப்படி புரியும்? ஐனா என்னதுன்னே தெரியாமல் இருக்கும்ல. அதனால கண்டிப்பாக நம்பர் 1 ஐடென்டிஃபையர் ஷுட் பி மீனிங்ஃபுல், ஷுட் ஹேவ் மீனிங்ஃபுல் நேம்ஸ். கண்டிப்பாக ஐடென்டிஃபையருக்கு ஒரு அர்த்தமுள்ள பேர் தான் வைக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நோ ஸ்பேஸ், எந்த ஸ்பேஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க, சரியா? நோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். எப்படி இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறோம், இப்போ இமெயில் ஐடியில் என்ன ஸ்பெஷல் கேரக்டர், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாமா? அது தவிர டாட் யூஸ் பண்ணலாம். வேற எதுவுமே இமெயில் ஐடியிலலாம் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. இந்த டாலர் கொடுக்கறது, பெர்சன்டேஜ் கொடுக்கறது, ஹேஷ் அட் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, இமெயில் ஐடி நேமில் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நோ ஸ்பேஸ் நோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அலோட். அப்போ வேற என்ன அலோவ் பண்ணலாம், தேவைப்பட்டா இப்போ நான் 2 பேராக இருக்கேன் அப்படின்னு தேவைப்பட்டா அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வேணும்னா இந்த அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், ஹைஃபன் இல்லை அண்டர்ஸ்கோர், தேவைப்பட்டா இந்த அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்பர் இருக்கலாம், நீங்க ஒரு பேர் வைக்கிறதுல நம்பர் இருக்கலாம். எப்படி இருக்கலாம், இப்போ நான் தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படின்னா தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர், இதில் தமிழ் 1, தமிழ் செகண்ட் பேப்பர், தமிழ் 2 இப்படி பேர் வச்சுக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் பேப்பர் தமிழ்னு வைக்கக்கூடாது. இது வந்து இங்கிலீஷ் யூரோப் ஸ்ட்ரக்சர் இல்லை. இப்போ நம்ம தமிழ் தான் முதல்ல தான் நம்பர் எழுதுவோம். ராஜராஜ சோழன்னா முதலாம் ராஜராஜ சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன் 1 2 முன்னாடி எழுதுவோம், அவங்க பின்னாடி எழுதுவாங்க. அதனால நம்பர்ஸை நடுவுலையோ பின்னாடியோ நீங்க வச்சுக்கலாம். கேன் கண்டெயின் நம்பர்ஸ் பட் should not start with numbers. ரொம்ப முக்கியமானது ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா நான் இப்போ தமிழ்னு எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டு பின்னாடி டி மட்டும் நான் கேபிட்டலில் போட்டேன், தெரியாமல் போட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. கேஸ் சென்சிட்டிவ். பைத்தானே ஃபுல்லாகவே கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் தான். அதனால இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதெல்லாம் தான் ஐடென்டிஃபையர்ஸ்க்கான நேமிங் ரூல்ஸ். இப்போ அந்த ரூல்ஸை ஓவர்லுக் பண்ணால் என்ன ஆகும், நல்லா பார்த்துக்கோங்க. லாங்குவேஜை கற்றுக்கிடுறதே
நம்ம அதான் நேற்று உங்ககிட்ட சொன்னேன், ட்ரையல் அண்ட் எரர் தான். ட்ரையல் அண்ட் எரர் தான் உங்களை இந்த ப்ரோக்ராமிங் இந்த கோர்ஸ்லயோ இல்லை ஐடி ஃபீல்டுலயோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் வைக்க போகுது. அப்போ ட்ரையல் அண்ட் எரரை எவ்வளோ சூப்பராக பண்ணலாம். இப்போ நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம நேம் ஈக்குவல்ஸ் டு இப்போ நம்ம எல்லாரோட இப்போ நீங்களும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டாட் பைன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி கிரியேட் பண்ணிட்டு உங்களோட நேமை தான் இப்போ நம்ம டைப் பண்ண போகிறோம். சரியா? இப்போ நான் நேம் ஈக்குவல்ஸ் டு சிங்கிள் கோட்ஸில் இப்போ நான் என்னோட பேர் கொடுத்துக்கிட்டேன், முத்துராமலிங்கம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். இதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஆஃப் நேம், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். அவ்வளோதான். பிரிண்ட் ஆஃப் நேம்னு கொடுத்தா பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். இதை நான் ரன் பண்ண போகிறேன். எப்படி ரன் பண்ணுறது? என்னோட இப்போ நேற்று அதான் ஐடி கேட்டிங்க, நான் இந்த ஐடியும் யூஸ் பண்ணலை. இந்த ஃபோல்டருக்கு போகிறேன். அப்போ இந்த ஃபோல்டர் லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். உங்கள் ஃபோல்டர் நேமில் ஸ்பேஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரியா? முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபோல்டருக்கு எப்படி போகிறதுங்கிறத காமிக்கிறேன். சின்ன சின்ன கமெண்ட்ஸ் தான். உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு முதல்ல நான் யாருக்கும் வெயிட் பண்ணணுமா? இந்த பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணி இதை டைப் பண்ணணும். இதுக்கு நான் வெயிட் பண்ணணும்னாலும் சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். first.py அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. அதில் இதை கொடுங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம சேவ் பண்ணிட்டோம். first.pyன்னு சேவ் பண்ணிட்டோம். நான் வந்து லேண்ட்ஸ்கேப் பைத்தான் அப்படின்னு ஸ்பேஸ் விடாமல் ஒரு ஃபோல்டர் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன் ஸ்பேஸ் வேண்டாங்கிறது பின்னாடி சொல்கிறேன். ஒருவேளை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்டர் ஏதோ ஒரு டி டிரைவ்லையோ இ டிரைவ்லையோ கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சொன்னதில் நான் வெயிட் பண்ணணுமா? நான் ஒரு 1 minute வெயிட் பண்ணவா? நீங்கள் பண்ணுறீங்களா? பண்ணிவிட்டு ஒரு 4-5 பேராவது ஃபார் டேட்டா டைப் யூஸ் பண்ண மாட்டோமா? இந்த கொஸ்டின் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேனே. நீங்கள் பண்ணுங்கள். நான் இதை சேட்லேயும் அனுப்பிச்சி வைக்கிறேன் என்ன பண்ணியிருக்கோங்கிறத. சரியா? நீங்கள் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க சார்? ஈக்குவல் டு பக்கத்தில் சிங்கிள் காலம் போட்டிருக்கீங்கல்ல? ஆமாம். அது ஸ்பெஷல் கேரக்டர்ல போடக்கூடாது சொன்னீங்கல்ல? நல்ல கொஸ்டின். நான் பேசுனது வந்து இந்த லெஃப்ட் சைடில் வைக்கிற பேருக்கு. அங்கதான் அது வைக்க கூடாது. இந்த சைடு. அப்ப சிங்கிள் காலன் மட்டும் ஈக்குவலுக்கு இந்தாண்ட ரைட் சைடுல போடணுமா எல்லாத்துக்கும்? இப்ப மட்டும் கொடுங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை இன்னும் டீட்டெயிலாவே சொல்றேன். நல்ல கொஸ்டின். I have opened only command prompt. How to save in that? கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எதையுமே நீங்க சேவ் பண்ண வேண்டாம். கமாண்ட் ப்ராம்ப்ட்டை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க நார்மலா நோட்பேட் ++ ஓபன் பண்ணுங்க. அதுல இப்படி first.pyன்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு ஃபோல்டர்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்றது நான் சொல்றேன். இன்னும் அந்த பார்ட்டுக்கு போகல, அதை அடுத்து சொல்றேன். Shall I type directly in Python screen? I am not installed notepad++. பண்ணுங்களேன், பண்ணிக்கோங்க. நோட்பேட்ல டைப் பண்ணி நீங்க சேவ் பண்ணனாலும் சேவ் பண்ணிக்கலாம். டைரக்டா பைத்தன் ஸ்கிரீன்ல டைப் பண்றதை விட. அப்போ நமக்கு நிறைய கண்டென்ட் என்னென்னலாம் வச்சிருந்தோம், இல்லைன்னா டெலிட் ஆகிட்டே இருக்கும் பைத்தன் ஸ்கிரீன்ல வச்சிங்கன்னா. அதுக்காக சொல்றேன். காயத்ரி, டேட்டா டைப் யூஸ் பண்ண மாட்டோமா? அதுதான் பைத்தன் இஸ் டைனமிக்லி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றது. டக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை அடுத்து சொல்றேன்னு, இதை பண்ணோன்னே சொல்றேன். சரியா? இந்த கொஸ்டின் வச்சுக்கலாம். பைத்தான்ல டேட்டா டைப் யூஸ் பண்ண மாட்டோமா அப்படிங்கிறது. ஓகே, நம்ம அடுத்தது போலாமா? யாருக்கும் வெயிட் பண்ணணுமா? போலாமா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களோட ஃபோல்டரை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்லாம் ஓப்பன் பண்ணலை. சரியா? கமாண்ட் ப்ராம்ப்டை பின்னாடி பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன ஃபோல்டரில் இந்த ஃபைலை வச்சுக்கிறீங்களோ அந்த ஃபோல்டர் நேமை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணுங்க, காப்பி. நீங்கள் இந்த ஃபைலை வச்சிருக்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஃபோல்டர் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி அப்படி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக், காப்பி. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் சிஎம்டின்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கும் போயிட்டு சொல்லுங்க, நம்ம போகலாம். இப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கும் போங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஷால் வி ஸ்டார்ட் சாரா? என்ன ஸ்டார்ட் பண்ணணுங்க? சங்கர் என்ன கேட்குறீங்க?
இங்க போயிட்டீங்களா? உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டீங்களா? இப்போ சிடி ஸ்பேஸ் சிடிங்கிறது சேஞ்ச் டைரக்டரி. டைரக்டரிங்கிறது உங்களோட டிரைவ் ஆர் ஃபோல்டர். ரைட் கிளிக் பேஸ்ட். அப்போ நீங்க அங்க ரைட் கிளிக் பண்ண அந்த ஃபோல்டர் லொகேஷன் இப்போ வந்துடும். சிடி ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்து சிடிக்கு அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்து இப்படி கொடுத்து என்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படி என்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இப்படி டாக்குமெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் பைத்தான் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்படி பார்க்க முடியுதா? பார்த்துட்டு சொல்றீங்களா? இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? யாருக்காவது வெயிட் பண்ணணுமா? யாருக்காவது வெயிட் பண்ணணுமா? அடுத்த பாயிண்ட் போலாமா? கேன் யூ ரிப்பீட் த ப்ராசஸ் அகைன்? எதுல இருந்து சொல்லணும் தேன்மொழி? நீங்க எதுல இருந்து கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியலையே. சார் அந்த ஃபைல் காப்பி பண்றது. ஃபைல் காப்பி பண்றதுல இருந்தா இந்த ஃபைல் லொகேஷனுக்கு போங்க. இந்த ஃபைல் லொகேஷனுக்கு போயிட்டு மேல ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுங்க. அவ்வளவுதான். இந்த ஃபைல் லொகேஷனுக்கு போயிட்டு இங்க மேல உங்களோட லொகேஷன் இருக்கும். இங்க ரைட் கிளிக் காப்பி. அவ்வளவுதான். அதை பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு சிடி ஸ்பேஸ் ரைட் கிளிக் நீங்க அங்க கொடுத்துருங்க சிடி. இப்போ நான் இதை கிளியர் பண்ணிட்டு கூட காமிக்கிறேன். சிடி ஸ்பேஸ் ரைட் கிளிக் பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க என்ன லொகேஷன் கொடுத்துருக்கீங்களோ, இப்போ நான் டாக்குமெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் பைத்தான் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த இடத்துல குறைஞ்சது நீங்க அந்த ஃபோல்டர் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ நீங்களும் லேண்ட்ஸ்கேப் பைத்தானே கொடுத்துருந்தீங்கன்னா இப்படி காமிக்கும். இப்படி உங்களுக்கு காமிக்குதா? இதை யாராவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை நம்ம அடுத்த ஸ்டெப் போலாமா? காலையில பேச முடியல. உங்க டோட்டல் அசஸ்மெண்ட் சொல்லுங்க சார். என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? ப்ளீஸ் கோ ஹெட். ஓகே, போலாமா அடுத்த ஸ்டெப்? அவ்வளோதான். இப்போ நீங்க பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு பைத்தான் 3 உங்களோட ஃபைல் நேம் என்னவோ அவ்வளவுதான். பைத்தான் 3 ஃபர்ஸ்ட். நான் என்னோட ஃபைல் நேம் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். first.py. அவ்வளவுதான். என்டர் அப்படி கொடுத்தா இப்போ என்னோட நேம் வந்துருச்சு. இப்படி வந்துருச்சா பார்த்து சொல்லுங்க. இப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணிட்டேன். ஓ சூப்பர். ராஜேஷ் பண்ணிட்டாங்க. வேற யாரெல்லாம் பண்ணிட்டீங்க? பண்ணவங்க எல்லாம் சொல்றீங்களா? யாருக்கெல்லாம் அவுட்புட் வந்துருச்சு? இல்ல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. மோனிஷ்குமார் எக்ஸிக்யூட்டட், ராஜேஷ் டி எக்ஸிக்யூட்டட், டன். பண்ணவங்க எல்லாம் சொல்றீங்களா? ராஜராஜன், ஜானவி, துளசி பிரபா, சரவணன், இளங்கோவன், தேன்மொழி, கணேஷ் பாண்டியன். டன் டன் டன். சூப்பர். அவ்வளவுதாங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம பண்ணிட்டோம்.
சரி, அப்ப அடுத்த ஸ்டெப் போலாமா? யாரும் நான் வெயிட் பண்ணணும்னா நீங்க சொன்னாதான் தெரியும். இல்லைன்னா இப்போ இவங்க எல்லாரும் சொல்ற ஆன்சர் வச்சுட்டு தான் நான் மூவ் ஆயிட்டு இருப்பேன். அப்போ தெரியாம போயிடும். வெயிட் பண்ணணும்னா சொல்லுங்க. இல்ல அடுத்த ஸ்டெப் போலாமா? ஒரு 4, 5 பேர் சொல்றீங்களா? அடுத்த ஸ்டெப் போலாமா சொல்றீங்களா? நீங்க சொல்றத வச்சுட்டு நம்ம மூவ் ஆகலாம். டன், போலாம். ஓகே, நைஸ். ஓகே, அப்போ நம்ம நம்மளோட அடுத்த ஸ்டெப் போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றது? இப்போ நான் என்னோட செகண்ட் ப்ரோக்ராம், இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போறேன். என்ன இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதே ஃபோல்டர்ல டாக்குமெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் பைத்தான்ல இப்போ என்னோட செகண்ட் டாட் பை அப்படின்னு கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். அப்போ நீங்களும் செகண்ட் டாட் பை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ குட்டி குட்டியான ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படிலாம் பண்ண ஆரம்பிக்கலாம்? நான் 2 நம்பரை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட தமிழ் மார்க், என்னோட இங்கிலீஷ் மார்க், என்னோட மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், இதான் என்னோட 10th மார்க். அதெல்லாம் நான் சொல்ல போறேன்னு வச்சுக்கலாம். இப்போ 90, 97, 97, 90, 95 இப்படி ஏதோ ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோமே. அப்போ நான் இதெல்லாம் ஆட் பண்ண போறேன். எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறேன். இப்போ இப்படி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு டோட்டல் ஈக்குவல்ஸ் டு தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் பிளஸ் இதான் நேற்று பண்ணோம், மேத்ஸ் பிளஸ் சயின்ஸ் பிளஸ் சோஷியல். அவ்வளோதான். பிரிண்ட் ஆஃப் டோட்டல். இப்போ டோட்டல் வந்துருச்சா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டாட் பைக்கு பதிலாக அதே லொக்கேஷனில் தான் இருக்கேன். அதனால் திரும்பவும் கமாண்ட் ப்ராம்ப்டை எப்போ கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிடாதீங்க, மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோக்ராம் பண்ணும்போதெல்லாம். சரியா? மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ பைத்தான் 3 அப்படி இல்லைனாலும் திரும்ப சிடின்னு கொடுத்து அந்த லொக்கேஷன் போய்க்கலாம். பைத்தான் 3 செகண்ட் டாட் பை 469 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, உங்களுக்கும் இப்படி வந்துருச்சா பார்க்குறீங்களா? இது பார்த்து சொல்றீங்களா? உங்களோட 10th மார்க் வந்து நீங்களே கொடுத்து பாருங்க. இந்த அவுட்புட் வந்துருச்சா பார்த்து சொல்றீங்களா? நான் இந்த கோடிங் இதனால கோடிங் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இதுதான் என்னோட செகண்ட் ப்ரோக்ராம். செகண்ட் டாட் பை. எக்ஸிக்யூட்டட். இந்த செகண்ட் ப்ரோக்ராமே ஒரு 4-5 பேர் சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து மூவ் ஆகலாம். நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கிற கன்ஃபர்மேஷன் இருந்தா நம்ம அடுத்தது போகலாம். நைஸ். இன்னும் 2 பேர் சொல்றீங்களா? சொன்னோடனே நம்ம போலாமா? இன்னும் யாராவது 2 பேர் நீங்க பண்ணிட்டீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போலாம். நைஸ். சுபாஷினி சொல்லிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் சொல்றீங்களா? நோ. ராஜேஷ் டி இன்னும் பண்ணலையா நீங்க? ஓகே. பண்ணினவங்க அப்படியே இதுல தப்பா பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட வேலையே என்ன பண்ணணும்? ப்ரோக்ராமை தப்பா எழுதணும். அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிடுறோங்கிறதா முக்கியம். அவுட்புட் பிரைமரி இல்ல. இப்போ பண்ணினவங்க இதுல கடைசி நம்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அவுட்புட் வருதா பாருங்க. என்ன எரர் மெசேஜ் வருது? இட் இஸ் ஷோயிங் அஸ் கன்கார்டினேட்டட் டெக்ஸ்டா? கன்கார்டினேட்டட் டெக்ஸ்ட்னா என்னங்க அர்த்தம்? எல்லாத்துலயும் நீங்க எங்கேயோ கோர்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். 90 இப்படி கோர்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த கோடை நீங்க டைப் பண்ணல. இதுல எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு ப்ரோக்ராம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கு இதை நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஆல் மார்க்ஸ் நோ சாரா. ராஜேஷ் டி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லனாலும் சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்னு. இந்த கோடு தான் டைப் பண்ணிருக்கீங்களா? இதுல வேற என்ன எக்ஸ்ட்ரா டைப் பண்ணிருக்கீங்க? எக்ஸாக்டா இப்போ நான் அனுப்பிச்சிருக்கிற கோடையும் உங்க ப்ரோக்ராமையும் கம்பேர் பண்ணுங்க. அதுல இருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க.
சார் ஆக்சுவலா இதே மாதிரி தான் போட்டிருக்கேன். பட் நீங்க 5 சப்ஜெக்ட்ஸ் போட்டிருக்கீங்க. நான் 3 சப்ஜெக்ட் போட்டு டோட்டல் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலுக்கு பதிலாக டிஓடின்னு போட்டு பிரிண்ட் டோட்டல் கொடுத்துருக்குறேன். எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதே நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது. 97 90 97 100 கமா திரும்பவும் 90 97 100 கமா திரும்பவும் 90 97 100 அது மாதிரி வரும். நீங்க இது இப்படிதான் டைப் பண்ணிருக்கீங்களா? பிராக்கெட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? பார்த்து சொல்றீங்களா? டோட்டல் மட்டும் பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்கேன். எங்க மூணாவது லைன்ல? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. மற்றவங்க ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் பைத்தான் நம்மளை எப்படி திட்டுதுன்னு பார்க்கலாம். நமக்கு தான் இப்போ ப்ரோக்ராம் ஏதாவது தெரியுங்க. ஃபைன். என்ன பண்ணிருந்தீங்க? இதுதான் நான் பண்ணிருக்கேன் சார். ஆக்சுவலா தப்பு கரெக்ட். தமிழ் ஈக்குவல் டு இங்கிலீஷ் ஈக்குவல் டு எஸ்ஓசி ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு 90 97 100 கொடுத்துருக்கேன். ஸோ கமா கொடுத்தோம்னா வேல்யூ கரெக்டா இருக்கும். கரெக்ட். ஓகே ஓகே ஃபைன். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்கிறேன். ராஜேஷ் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் அப்படியே இருக்கட்டும். அதுலேருந்து நம்ம ஒன்று கற்றுக்கலாம். இப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பாருங்க. 3 ப்ரோக்ராம் 3 எடுத்திருக்காங்க. தமிழ் ஈக்குவல்ஸ் டு கமா கொடுக்குறதுக்கு பதிலாக ஈக்குவல்ஸ் டு கொடுத்துட்டாங்க. மேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 90 97 97 கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன புரிஞ்சுக்கும் தெரியுமா? பைத்தான் வந்து தமிழுக்கு 3 மார்க், இங்கிலீஷ்க்கு 3 மார்க், மேக்ஸுக்கு 3 மார்க்னு புரிஞ்சுக்கும். புரியுதா? இப்போ நான் 3லயுமே 90 மார்க் வாங்கியிருக்கேன்னா இப்படி கொடுத்துடலாம். தமிழ் ஈக்குவல்ஸ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் ஈக்குவல்ஸ் டு மேக்ஸ், மேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 90. அப்போ மேக்ஸோட வேல்யூ 90, அந்த 90 இங்கிலீஷ்க்கு, அந்த 90 தமிழுக்கு. அப்படி புரிஞ்சுக்கும். இப்போ நான் இப்படி கொடுத்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கமெண்ட் பண்ணுறதுனா இந்த ஹேஷ் சிம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா பைத்தான் இன்டர்பிரிட்டர் அதுக்கப்புறம் அதை வாசிக்காது. கலரே மாறிடுச்சு பாருங்க, வாசிக்காது. இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு பிரிண்ட் தமிழ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ தமிழோட மார்க் என்ன வருதுன்னு பார்க்க போகிறேன். கொடுத்துட்டேன், சேவ், கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு இங்கே என்னோட கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பைத்தான் நான் அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணாலே முன்னாடி டைப் பண்ணதெல்லாம் வரும். சரியா? அப் ஏரோ டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணாலே திரும்ப டைப் பண்ணணுங்கிறது இல்லை. பைத்தான் 3 second.py அப்படின்னு கொடுத்தா தமிழோட வேல்யூ 19 வர்றது உங்களுக்கு புரியுதா? வேற ஒரு மிஸ்டேக் பண்ணா அதுல இருந்து ஒன்று நம்ம கத்துக்கலாம், அவ்வளவுதான். ஓகே. இப்போ இந்த இடத்துல தமிழ் 90 97 97 கொடுத்தோம்னா என்ன பிரிண்ட் ஆகுது? மொத்தமா தமிழே இந்த 3 மார்க்னு ஒருவேளை அவர் குவார்டர்லி, ஆஃபர்லி, ஆனுவல் கொடுப்பாரு. அந்த மாதிரி பைத்தான் புரிஞ்சுக்கும். தமிழுக்கே 3 வேல்யூ இருக்கு போல அப்படின்னு நினைச்சுக்கும். அதுக்கு தெரியாதுல்ல, ஒரே ஒரு மார்க் தான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதுல்ல. புரியுதா? இப்போ நம்ம இப்படி கொடுத்துட்டு இப்போ நம்ம போய் இந்த டோட்டல் இங்கே இந்த மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கோம். அதை மிஸ்டேக்னு எதுக்கு எடுத்துக்கணும்? நம்ம அதுலேருந்து ஒன்று கற்றுக்கலாம். இப்போ இதுலேருந்து இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் பிரிண்ட் டோட்டல்னு இங்கே கொடுக்க போகிறேன். மேலே கமா கொடுத்த இடத்துல கமாவை எடுத்துட்டு பிராக்கெட் இங்கே ஈக்குவல்ஸ் கொடுத்ததுனால இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்குறேன். இங்கே பாருங்க, இதை ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்கு கிளியர் கொடுத்துக்கலாம். இப்போ அவுட்புட் எப்படி மாறிடுச்சு பாருங்க. 90 97 97 90 97 97. ஏன்னா தமிழோட மார்க்கு ஃபர்ஸ்ட் 3 மார்க்கு, அடுத்து இங்கிலீஷோட மார்க்கு, அடுத்து மேக்ஸோட மார்க். இப்போ 3 மார்க்குனா எப்படி கூட்டணுங்கிறதெல்லாம் பைத்தானுக்கு தெரியாது. அதனால அப்படியே வச்சிருச்சு. அவ்வளோதான். இது ஒரு புது லேர்னிங். ஓகே, இப்படி கொடுத்தா இப்படி அவுட்புட் வருங்கிறதையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான். சரி, இப்போ இதுல தப்பு பண்ண போறோம். என்னென்னலாம்? சரி, இது இருக்கட்டும். இது புரியுது இல்லை? இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லை? இட் ஷோஸ் எக்ஸ்பெக்டட் 3 got 2. இதுதான் நம்ம தப்பு பண்ணும்போது நடக்கிற. எஸ், ஐ காட் லைக் திஸ், நோ இட் இஸ் ஒர்க்கிங். ஓகே ஓகே. இப்போ நம்ம 5 மார்க் இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ மேலே இருக்கிற ப்ரோக்ராமில் பாருங்களேன். மேலே இருக்கிற ப்ரோக்ராமில் நம்ம 5 மார்க் கொடுக்கணும். 5 மார்க்குக்கு பதிலாக 4 மார்க் தான் கொடுத்தா பைத்தான் என்ன சொல்லுது? அதுதான் கற்றுக்க போகிறோம். 4 மார்க்கு கொடுத்து டோட்டல் 5 சப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் 4 மார்க் தான் இருக்குது. அப்போ இந்த டோட்டல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். இப்போ நான் கிளியர் பேஜ் இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டை கொடுத்துக்கிட்டேன். அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். பைத்தான் 3 second.py கிளியராக சொல்லுது பாருங்க. நான் வந்து ட்ரேஸ் பண்ணி பார்த்தேன். ட்ரேஸ் பண்ணுறதுனா தெரியும்ல உங்களுக்கு, தேடி பார்க்குறது. second.py போனேன். லைன் நம்பர் 1. அந்த லைன் நம்பர் 1ல் நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இப்படின்னு கொடுத்துருக்கீங்க.
ஆனா அந்த 5 ஐடென்டிஃபையர் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த 5 ஐடென்டிஃபையருக்கும் வேல்யூ கொடுத்துருக்கீங்களா? வேல்யூங்கிறது ரைட் சைடுல இருக்கிற வேல்யூ. இது. இது கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்களேன். இங்க வேல்யூ எரர். எனக்கு அதான் பிரச்சனையா இருக்கு. நாட் எனஃப் வேல்யூஸ் டு அன்பேக். மொத்தமா 5 இருக்கு. சரி 5 சப்ஜெக்ட்டுக்கும் ஒண்ணு எடுத்து போட்டு விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா, அன்பேக் பண்ணி பார்த்தா 4 தான் இருக்கு. எக்ஸ்பெக்டட் 5 காட் 4. இதுக்கு மேல நமக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்? நம்ம என்ன ப்ரோக்ராம்ல தப்பு பண்ணியிருக்கோங்கிறத பைத்தானே நமக்கு சொல்லிருச்சு. அவ்வளவுதான். அதுவே கிளியரா சொல்லிருச்சு. ஓ! அப்போ நான் இங்க போய் பார்க்கிறேன். ஓகே. ஆமா நான் இங்க 5ல குடுக்கணும். இப்போ 6 குடுத்தா 6 நம்பர் குடுத்தா என்ன ஆகும்? ட்ரை பண்ண வேண்டியதான். இப்போ 5 சப்ஜெக்ட் தான் இருக்கு. ஆனா 6 மார்க் குடுத்துருக்கோம். என்ன நடக்கும்? போய் பார்ப்போமா? கிளியர். டூ மெனி வேல்யூஸ். எனக்கு 5 சப்ஜெக்ட் தான் குடுத்துருக்கீங்க. ஆனா 6 மார்க் குடுத்துருக்கீங்க. நான் என்ன சார் பண்றது? வேல்யூ எரர். டூ மெனி வேல்யூஸ். அந்த 6வது எனக்கு எக்ஸ்பெக்டடே 5 தான். ஆனா இருக்கிறது 6. நான் என்ன பண்றது? அப்போ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு தான் நம்ம டே 1. நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. ஆனா எரரை நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். எந்த எரர்? அப்ப நம்ம இனிமேல் எரர் வருதுன்னு பயப்பட வேண்டிய தேவையில்ல. எரர் வந்தா இன்னைக்கு நம்ம ஒண்ணு புதுசா கத்துக்கிட போறோம் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டா? அப்ப இத நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்றீங்களா? நீங்களும் பேரலலா ட்ரை பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். சொல்றீங்களா? இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்களும் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. சார் சொல்லுங்க. நோட்பேட்லயே நம்ம ரன் பண்ணக்கூடாதா? கமாண்ட் ப்ராம்ப்ட்ல தான் ரன் பண்ணணும். நோட்பேட்ல நீங்க சேவ் அப்ப .pyன்னு சேவ் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல தான் ரன் பண்ணணும். இல்லனா பைத்தான் ஐடிஎல்இல ரன் பண்ணணும். நோட்பேட்ல ரன் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்காது. நோட்பேட் ++ல கூட இருக்கும். நோட்பேட்ல இருக்காது. நோட்பேட் ++ல தான் சார். நோட்பேட் ++ல ரன் பண்ணலாம். அத நம்ம இன்னும் செட் பண்ணல அவ்வளவுதான். இதுல போயிட்டு நீங்க ஐடிஎல்இலயே கூட சேவ் பண்ணிட்டு ரன் பண்றதுக்கு F5ல கண்ட்ரோல் F5 கொடுத்து பாருங்க. இதுல நம்ம பைத்தான் செட் பண்ணலாம். நோட்பேட் ++ல. அதுக்கு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே கொஞ்ச நாள் பண்ணுங்க. பின்னாடி அது நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால தான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகே சார். ம். அப்ப இதெல்லாம் பண்ணிட்டீங்களா? I ran through IDLE. ஓகே. முடிஞ்ச வரைக்கும் ஐடிஎல்இயே அவாய்ட் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் நோட்பேட்ல பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும். அது நம்மள கொஞ்சம் நல்லா கைட் பண்ணும். இல்லன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு யூஐ எதிர்பார்த்துட்டே இருப்போம். அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக சொல்ல. ஓகே. பண்ணி பார்த்துட்டீங்களா? திஸ் ஆல்சோ தமிழ் இங்கிலீஷ் சோஷியல் கமா டோட்டல். கரெக்ட் தான். திஸ் ஆல்சோ இப்போ ராஜேஷ் டி இன்னொரு ஐ ஹவ் புட் எக்ஸ்ட்ரா டாட் எக்ஸ்ட்ரா கமாவா கமா இங்கேயே கமா கொடுத்து பார்க்குறது வித்தியாசமா நல்ல அட்டெம்ப்ட் தான். இங்கேயே இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா கமா கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். கரெக்ட் தான். நைஸ். அப்போ இது வரைக்கும் பண்ணிட்டீங்கல்ல, அடுத்தது போலாமா? யாருக்கும் வெயிட் பண்ணணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்தது போறேன். அப்போ அடுத்தது போறேன். இப்போ நீங்க என்ன எப்படி கொடுத்துருக்கீங்க? நான் இப்போ இங்க 5.5லாம் கொடுக்கலாமா? இங்க 0.5 0.3 இந்த மாதிரிலாம் கொடுக்கலாமா? ட்ரை பண்ணி பார்த்துற வேண்டியதான். ஒர்க் ஆகுதான்னு பார்த்துற வேண்டியதான். ஒர்க் ஆகுது. 469.8 ஒர்க் ஆகுது. சரி 0.5 0.3லாம் கொடுத்துருக்கீங்களா? நான் தெரியாம இந்த இடத்துல 90ங்கிறத 19 டைப் பண்ணிட்டேன். என்ன ஆகும்? 90ங்கிறத 19 டைப் பண்ணிட்டேன். என்ன ஆகும்? அதையும் ட்ரை பண்ணி பார்த்துற வேண்டியதான். எப்படிங்க நீங்க ஏதோ எழுத்துல டைப் பண்ணிருக்கீங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. பைத்தான் இப்போ நம்ம கிட்ட சொல்லுது. இப்போ நீங்க தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு கொடுத்துருக்கீங்க. அதுல ஃபர்ஸ்ட் 19 கொடுத்துருக்கீங்க. நேம் எரர். 19னா நீங்க ஏதோ NINETY அதுக்கு இது 19லாம் வாசிக்க தெரியாதுல்ல பைத்தானுக்கு. NINETY அப்படின்லாம் கொடுத்துருக்கீங்களா? அது என்னால வாசிக்க முடியல. சாரி. நேம் எரர். அப்போ வேல்யூ எரர்னா தெரியும். இப்போ நேம் எரர்னா தெரியும். முன்னாடி வேல்யூ எரர் வந்துச்சா? அன்பேக் பண்ண முடியல, டூ மெனி வேல்யூஸ், எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் இதெல்லாம் வந்துச்சா? இப்போ நமக்கு வந்திருக்கிறது நேம் எரர். இட் இஸ் நாட் டிஃபைன்ட். 90னா என்னன்னு எனக்கு தெரியாது.
கரெக்டு தானே? பைத்தானுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல. அப்போ 90னா என்னன்னு எனக்கு தெரியாது. பைத்தான் சொல்றது கரெக்டா? அப்போ பைத்தானுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா பைத்தானுக்கு என்னென்ன வார்த்தை எல்லாங்க தெரியும்? இப்போ பிரிண்ட்னு சொன்னா பைத்தானுக்கு தெரியுது. அது மட்டும் எப்படிங்க பைத்தானுக்கு தெரிஞ்சது? பிரிண்ட்னு சொன்ன உடனே எனக்கு அவுட்புட் கொண்டு வந்து இங்க எப்படிங்க கொடுத்துச்சு? நான் இந்த இடத்துல இப்போ 19 கொடுத்தேன். பிரிண்ட்னு சொன்னா அவுட்புட் எப்படிங்க பிரிண்ட் ஆச்சு? அப்படின்னா அவுட்புட் எப்படி தான் பிரிண்ட் ஆச்சுன்னா, அப்போ பைத்தானுக்கு இந்த மாதிரி என்னென்னலாம் தெரியும்? அதுதான் கீவேர்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது அதுதான். அடுத்து நம்ம இப்போ ஐடென்டிஃபைஸ் பார்த்துட்டோமா? ஐடென்டிஃபைஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ். அப்போ என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு? அதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பைத்தானுக்குன்னு ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இருக்கு. அப்போ அந்தந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸ். அப்போ நான் அதை எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? எல்லா லாங்குவேஜுக்குமே இப்படி ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இருக்கும். அந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதான் கீவேர்ட்ஸுங்கிறது. பைத்தானுக்கு ஏற்கனவே ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறது தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஈஸி. 2 லைன். இம்போர்ட் கீவேர்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பிரிண்ட் ஆஃப் கீவேர்ட் டாட் கேடபிள்யூ லிஸ்ட். கேடபிள்யூங்கிறது கீவேர்ட் அப்படின்னு கொடுங்க. இந்த 2 லைனை கொடுத்தீங்கன்னா பைத்தானில் இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதான் என்னோட 3வது ப்ரோக்ராம். இப்போ நான் இதை சேவ் பண்ண போறேன். ஃபைல் சேவ். என்னோட 3rd ப்ரோக்ராம். இனிமேல் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு நான் சேவ் பண்ண மாட்டேன். இனிமேல் அந்தந்த ப்ரோக்ராமுக்கு அந்தந்த நேம் மேட்சாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் போய் எப்படி தேடுறது? அதனால பின்னாடி போய் அப்போ நான் என்ன பண்ணுறேன்? கீவேர்ட் பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். கீவேர்ட் பிரிண்ட் டாட் பை அப்படின்னு சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்ண போகிறேன். என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டேன். கிளியர் பண்ணிட்டேன். பைத்தான் 3. இங்கேயும் பாருங்க, பைத்தான் 3 டைப் பண்ணதுக்கப்புறம் கீவேர்ட் பிரிண்ட் எல்லாம் ஃபுல்லாக டைப் பண்ண வேண்டாம். KEYன்னு கொடுத்துட்டு டேபை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதில் ஆரம்பிக்கிற பேரெல்லாம் காமிக்கும். டேபை ப்ரெஸ் பண்ணால் கீவேர்ட் பிரிண்ட் டாட் பைன்னு வந்துருச்சு. இதெல்லாம் தான் பைத்தானோட ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸ். 33 கீவேர்ட்ஸ் இருக்கும். ஃபால்ஸ், நன், ட்ரூ இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் நம்ம டைப் பண்ணியிருக்கிறது இம்போர்ட்டே இருக்கு பாருங்க. அப்போ இது பண்ணுறீங்களா? பண்ணிட்டு சொல்கிறீங்களா? ஃபைன். அப்போ நம்ம மொத்தம் இந்த ப்ரோக்ராம் 3வது ப்ரோக்ராம் நம்ம பண்ணிட்டோம். நமக்கு வந்து கீவேர்ட்ஸ் லிஸ்ட் இப்போ நமக்கு எடுத்து யூஸ் பண்ண தெரியும். இந்த ப்ரோக்ராமெல்லாம் நான் உங்களுக்கு திரும்பவும் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது, அப்போ பைத்தானில் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம கொடுத்தோமே. இப்போ நான் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் படிச்சிருக்கேனே. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் இப்படி 97.3ன்னு கொடுத்தா அதை ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. 19 கொடுத்தா அதை இன்ட்டுன்னு சொல்லுவாங்க. வார்த்தையை வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. கேரக்டர்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் நீங்கள் எதுவுமே சொல்லலையே. பின்னாடி சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை இப்படி எதுவுமே பைத்தானில் கிடையாதா? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம்ல. அப்படின்னா பைத்தானில் இதெல்லாம் உண்டு. ஆனால் டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பைத்தானில் என்ன சொல்லுவாங்கன்னா டக் டைப்பிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒன்று படித்தோமா, அதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டைனமிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டக் லாங்குவேஜ்னா என்னது? இப்போ ஒரு வார்த்தை போகுது. ஒரு வார்த்தை வந்த உடனே அது வார்த்தை நமக்கு தெரிஞ்சிடாதா? இது டக்கு தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடாதா? அதை ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து இது டக்குன்னு சொல்லணுமா? சொல்ல வேண்டிய தேவையில்லை. பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி பைத்தானில் இப்போ நான் வந்து இந்த இடத்துல நம்பர், இப்போ நான் தமிழ் மார்க்குன்னு எழுதுறேன். தமிழ் ஈக்குவல்ஸ் டு 19 எழுதுறேன். 19 எழுதினாலே இது ஒரு நம்பருங்கிறது பைத்தானுக்கு தெரிஞ்சிடாதா? அதே மாதிரி இப்போ நான் தமிழ் ஈக்குவல்ஸ் டு 19 எழுதுறதுக்கு பதிலாக 90.5ன்னு எழுதுறேன். இப்படி எழுதினோடனேயே இது ஒரு டெசிமல் நம்பர், இதில் 0.5ன்னு ஒரு டெசிமல் வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது பைத்தானுக்கு தெரிஞ்சிடாதா? இப்போ நான் என்னோட பேருன்னு எழுதுறேன். இப்போ என்னோட பேரு அப்படின்னு அப்படி எழுதுறேன். இப்படி பேரை எழுதினோடனே இது ஒரு வார்த்தை அப்படிங்கிறது பைத்தானுக்கு தெரிஞ்சிடாதா? இதை உட்காந்து இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள் இப்படிலாம் சொல்லணுமா? அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை. வெளிப்படையா எக்ஸ்பிளிசிட்டா இப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டேட்டா டைப், இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் என்ன பேருன்னா டேட்டா டைப்ஸ். இந்த மாதிரி இன்ட், ஃப்ளோட், டபுள், லாங் நிறைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி பூலியன், கேரக்டர், ஸ்ட்ரிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஷார்ட், பைட் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும். அப்போ இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ் எல்லாம் கீவேர்ட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. இதை முதல்ல சொல்லணும். இப்போ மற்ற லாங்குவேஜ்லலாம் எப்படி தெரியுமா? இப்போ நீங்கள் தமிழ்னு டைப் பண்ணுறீங்கன்னா தமிழ்னு டைப் பண்ணுறது மட்டும் பத்தாது. தமிழுக்கு முன்னாடி இது இன்ட்டுப்பா அப்படின்னு நம்ம போய் சொல்லணும். இதே புள்ளி வச்சு டைப் பண்ணுறீங்கன்னா முதல்ல அதை ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா டெசிமல் பாயிண்ட், புள்ளி வச்ச நம்பர் கொடுக்குறது. அங்கே 90.5னா இப்படி சொல்லணும். இப்படி சொல்லலைன்னா மற்ற லாங்குவேஜஸ்லாம் கேள்வி கேட்கும். என்ன நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கும். அது எரர் காமிக்கும். இப்போ நமக்கு எரர் காமிக்கிறதுல அது மாதிரி.
அப்படி பைத்தான்ல எதையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதுதான் பைத்தான் இஸ் டைனமிக்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றது. ஐடென்டிஃபையரை டைரக்டா சொல்லலாம். அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்றீங்களா, இல்ல இப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்றீங்களா? இப்படி டேட்டா டைப்பே பைத்தான்ல கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல இப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம்ல. அப்படி கேட்டீங்கன்னா சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு தான் சொல்றோமே தவிர இப்படி டேட்டா டைப்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லல. அப்போ டேட்டா டைப்னா என்னது? முதல்ல அதை எனக்கு சொல்லுங்க. டேட்டா டைப்னு திடீர்னு சொல்றீங்களே, அப்போ டேட்டா டைப்னா என்னன்னு சொல்லுங்க. அப்படின்னா டேட்டா டைப் அப்படிங்கிறது டைப் ஆஃப் டேட்டா. இது என்ன வித்தியாசம் இருக்கு? டேட்டா டைப்பை பிடிச்சி டைப் ஆஃப் டேட்டான்னு சொன்னா ரெண்டும் ஒரே மீனிங் தானே? ஆமா, ரெண்டும் ஒரே மீனிங் தான். எப்படிங்கிறத சொல்றேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து இப்போ கிச்சன் இருக்கா, கிச்சனில் வந்து நம்ம வந்து பால் ஊற்றி வைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், ஐஸ் கட்டி செய்யணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். இந்த பாத்திரத்தை இடம் மாத்துறது இல்லைல்ல, பால் ஊற்றி வைக்கிறதுல தான் எப்போ பாத்திரம் தான். அப்போ பாத்திரத்தில் பால் ஊற்றுற பாத்திரத்தில் நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றி வைக்கலாம், எண்ணெய் ஊற்றுற பாத்திரத்தில் பால் கூட ஊற்றி வைக்கலாம். ஆனால் அப்படி ஊற்றி வைக்கிறது இல்லை. அந்தந்த கண்டெய்னர் அது அதுக்கு, இந்த கண்டெய்னர் இந்த பாத்திரம் பாலுக்கு, இந்த பாத்திரம் எண்ணெய்க்கு, இப்படி எடுத்து வச்சுக்கிடுறோம்ல. அதே மாதிரி மெமரி இப்போ நம்ம கிட்ட நம்மளோட சிஸ்டம்ல நிறைய மெமரி இருக்கு. 400 ஜிபி 500 ஜிபி 1 டிபின்னு எக்கச்சக்க மெமரி இருக்கு. அதுல பைத்தான் வந்து எனக்கு கொஞ்சம் 1 பைட் கொடுங்க, 2 பைட் கொடுங்க, 4 பைட் கொடுங்கன்னு மெமரி வாங்குது. அந்த மெமரியில தான் நம்ம தமிழ் இப்போ 90, இங்கிலீஷ் 97 கொடுத்த வேல்யூ தான் அந்த மெமரியில தான் ஸ்டோர் பண்றோம். அப்போ இந்த மெமரியில ஸ்டோர் பண்ணும்போது இந்த மெமரியில என்ன டைப் ஆஃப் டேட்டாவை வைக்கலாம், என்ன டைப்னா என்ன மாதிரி, இதுல பால் ஊற்றி வைக்கணுமா, எண்ணெய் ஊற்றி வைக்கணுமா, தண்ணி ஊற்றி வைக்கணுமா அப்படிங்கிறத அங்க யோசிக்கிறோம்ல, அங்க உள்ள கண்டெய்னர்ல. அதே மாதிரி இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது மெமரி கண்டெய்னர். அந்த மெமரி கண்டெய்னருக்கு தான் நீங்க தமிழ்னு பேர் வச்சுக்கிட்டீங்க, இல்லை இங்கிலீஷ்னு பேர் வச்சுக்கிட்டீங்க. இதுல என்ன டைப்ல டேட்டா வைக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் டேட்டா டைப். அதனால தான் அதுக்கு டைப் ஆஃப் என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்றதுனால தான் அதுக்கு டேட்டா டைப்னு பேர். அப்போ அந்த மாதிரி பைத்தான்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, பைத்தான்ல வந்து மொத்தம் 14 டேட்டா டைப்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம இதை தான் பார்க்கணும். சரியா? 14 டேட்டா டைப்ஸ் இருக்கு. என்னென்னலாம் இருக்கு? ஒன்று இன்டீஜர், இன்னொன்று ஃப்ளோட், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ். இது மற்ற லாங்குவேஜில் கிடையாது. இந்த காம்ப்ளெக்ஸ் மற்ற லாங்குவேஜில் கிடையாது. சரியா? பூலியன் ஒன்று இருக்கு, ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்கு, பைட்ஸ்னு ஒன்று இருக்கு, பைட் அரேன்னு ஒன்று இருக்கு, ரேஞ்ச், லிஸ்ட், இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? டியூபிள், செட், ஃப்ராசன் செட், டிக்ட், நன். இப்படி பைத்தான்ல 14 டேட்டா டைப்ஸ் இருக்கு. 14 டேட்டா டைப்ஸ். அப்போ நான் மற்ற லாங்குவேஜில் ஷார்ட்டுன்னு படிச்சிருக்கேன், அது இதில் கிடையாதா? லாங்குன்னு ஒன்று படிச்சிருக்கேன், டபுள்னு ஒன்று படிச்சிருக்கேன், அதெல்லாம் இதில் கிடையாது. கேரக்டர்னு நான் ஒன்று படிச்சிருக்கேனே மற்ற லாங்குவேஜில், அதெல்லாம் பைத்தானில் கிடையாது. பைத்தானில் இருக்கிறது இவ்வளோதான். சரியா? மேபி நீங்கள் வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த டவுட் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக இதில் கிடையாது. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? 14 டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது புரியுதா? பைத்தானில் இருக்கிற டேட்டா டைப்ஸ். வேற ஏதாவது நீங்கள் ஏதாவது கொஸ்டின் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? In reserved words list I cannot find print, so it is a keyword or function. நல்ல கொஸ்டின் அரவிந்த் பாலகிருஷ்ணன், நல்லா கேட்டிருக்கீங்க. ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் நீங்கள் காமிச்சிங்களே, இதில் பிரிண்டே இல்லை. ஆமாம், பிரிண்ட்டுங்கிறது ரிசர்வ்டு கீவேர்டு கிடையாது, அது ஒரு ஃபங்க்ஷன். நல்ல கொஸ்டின். அப்போ அடுத்து என்னங்க கீவேர்டுன்னு சொன்னீங்க, திடீர்னு ஃபங்க்ஷன்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஃபங்க்ஷன்னா என்னங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி சரி. அப்போ பிரிண்ட், இப்போ நம்ம பிரிண்ட் பற்றி பேசிட்டோம். அப்போ இதெல்லாம் பைத்தானோட டேட்டா டைப்ஸ். என்ன நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு பக்கம் பைத்தான் வந்து டைனமிக்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதனால டேட்டா டைப்பை வெளிப்படையாக சொல்ல வேண்டாம்னு சொல்கிறீங்க. அப்போ வெளிப்படையாக நாங்கள் எங்கேயுமே சொல்ல போகிறது இல்லை. நாங்கள் தமிழ் ஈக்குவல்ஸ் டு 90ங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக தான் டைப் பண்ணோம். இதில் நாங்கள் எதுவுமே கொடுக்கல. அப்புறம் எதுக்கு எங்களுக்கு டேட்டா டைப் பற்றி கிளாஸ் எடுக்கிறீங்க? அதான் நாங்கள் எங்கேயுமே டைப் பண்ண போகிறது இல்லையே, அப்புறம் எதுக்கு நாங்கள் டேட்டா டைப் பற்றி படிக்கணும் அப்படின்னு கேட்டால், இல்லை படிக்க வேண்டியது இருக்குது. எங்கே படிக்க வேண்டியது இருக்குது? சில நேரத்தில் இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், நமக்கு பில்லு வருது, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பில்லு போட்டு விடுறாங்க. பில்லு வந்து உங்களுக்கு ஒரு 10 பேர் போய் சாப்பிட்ருக்கோன்னு வைங்களேன், உங்களுக்கு 498 ரூபா 97 பைசா அப்படின்னு வருது. இப்போ 97 பைசா எப்படி பே பண்ணுறது? அப்போ அந்த மாதிரி டைமில் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்களா? ரவுண்ட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு பில்லு 499 ரூபாவா கொடுங்க
இல்லைன்னா 498 ரூபாவா கொடுங்க, இப்படி கேட்பாங்கல்ல. அப்போ இந்த மாதிரியான டைம்ல நமக்கு டேட்டா டைப்பை வெளிப்படையா ஸ்ட்ரெயிட்டா ப்ரோக்ராம்ல பயன்படுத்த மாட்டோம். ஆனா இந்த மாதிரி எனக்கு இப்போ எனக்கு இந்த 498ங்கிறதுல அந்த புள்ளி 97 எடுத்துருங்க அப்படின்னு கொடுக்கணும்னா, இப்போ நான் பில் ஈக்குவல்ஸ் டு இப்போ 498 ரூபாய் 97 பைசா. இப்போ எனக்கு அந்த 97ங்கிறது வேண்டாம். இப்போ நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து பில்லை பிரிண்ட் பண்றேன்னு வைங்களேன், இது அப்படியே பிரிண்ட் ஆகும். எனக்கு இந்த 97 வேண்டாம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் இன்ட் ஆஃப் பில். அப்போ இன்ட்னா என்னது? இப்போ அதான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன். அப்போ நம்ம இன்ட்னா நார்மல் நம்பர்ஸ், அது எவ்வளோ பெரிய நம்பரா இருக்கலாம், எவ்வளோ சின்ன நம்பரா இருக்கலாம், நெகட்டிவ்ல கூட இருக்கலாம். -2,30,30,45,512 இப்படி கூட இருக்கலாம், நெகட்டிவ்லயும் இருக்கலாம், நார்மலான நம்பர். புள்ளி வச்ச நம்பரா இருந்தா இப்போ பையோட வேல்யூ 3.14 இந்த மாதிரி சொல்றோம்னா அதான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு பேர். புள்ளி வச்சது எவ்வளவு பெருசு வேணாலும் இருக்கலாம், 3.14141414 இப்படி போயிட்டே இருக்கலாம். அப்போ ஃப்ளோட் டெசிமல் வேல்யூஸ். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படிங்கிறது என்னன்னா, காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ங்கிறது இப்படி நீங்க மேபி பிசிக்ஸ் இல்ல ஏதாவது சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தீங்க, இல்ல ஸ்கூல்ல படிச்ச காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஞாபகம் வச்சு வந்திருந்தீங்கன்னா 5 + 10j இந்த மாதிரி கொடுக்குறது. பொதுவா அதை நம்ம நார்மல் லைஃப்ல யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி பண்றது. சயின்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சரியா? அடுத்தது பூலியன் அப்படிங்கிறது அதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் பூலியன், அதனால அதை சுருக்கமா பூல் அப்படின்னு சொல்றது. பூலியன்ங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த சில டைம்ல என்ன ஆகும்னா, ஆமா இல்ல எஸ் ஆர் நோ கொஸ்டின். நீங்க நாகர்கோயில்ல இருந்து வந்திருக்கீங்களா, நீங்க மதுரைக்கு போயிருக்கீங்களா, நீங்க கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையை பார்த்திருக்கீங்களா, நீங்க வச்சிருக்கிற போன் சாம்சங்கா, இந்த மாதிரி எவ்வளவு கேள்வி கேட்கலாம். நீங்க இந்த வருஷம் தான் இன்ஜினியரிங் முடிச்சிங்களா, இது எல்லாத்துக்குமே நீங்க எஸ் நோ இவ்வளவுதானே பதில் சொல்ல முடியும். அந்த எஸ் நோ தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ இந்த பூலியன்ங்கிறது 2 வேல்யூ தான் ஹோல்ட் பண்ணும், ஒன்னு ட்ரூ இன்னொன்னு ஃபால்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். பைத்தான்ல ட்ரூ ஃபால்ஸ் டி கேபிட்டலா இருக்கணும், எஃப்பும் கேபிட்டலா இருக்கணும். இது ரெண்டும் ட்ரூ ஃபால்ஸ்ல டி எஃப் ஸ்மால்ல டைப் பண்ணிடக்கூடாது, ஸ்மால்ல டைப் பண்ணா பைத்தான் தப்புன்னு சொல்லும். அப்போ இந்த டேட்டா டைப்ஸ் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், பூல் பத்தி புரியுதா? அடுத்தது ஸ்ட்ரிங், எஸ்டிஆர் அப்படிங்கிறது. பொதுவா ஸ்ட்ரிங்னா என்ன அர்த்தம்னா சரம்னு அர்த்தம். ஸ்ட்ரிங் அப்படின்னா சரம், தமிழ்ல வந்து சரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சரம்னா என்ன அர்த்தம்? சரம்னா மாலைன்னு அர்த்தம். சரமா தொடுக்கிறது, சரவெடிலாம் இருக்குல்ல, அதான். அப்போ இங்க எதை வெடியை ஒன்னொன்னா சேர்த்தீங்கன்னா அது சரவெடி. அப்போ இங்க எதுங்க ஒன்னொன்னா சேர்ப்பீங்க? இங்க எல்லா அல்பபெட்ஸ், எல்லா கேரக்டர்ஸ், நீங்க கீபோர்ட்ல இருக்கிற எதை வேணாலும், நான் அல்பபெட்ஸ்ன்னு சொல்றதை விட கீபோர்ட்ல இருக்கிற எந்த கீயை வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். அப்ப நான் எந்த கீயை வேணாலும்னா நான் இந்த அட் சிம்பிள் சேர்த்துக்கலாமா, இந்த ஹேஷ் சேர்த்துக்கலாமா, இந்த டாலர் சிம்பிள் சேர்த்துக்கலாமா, எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த டில்டு சிம்பிள் சேர்த்துக்கலாமா, எதை வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் கீபோர்ட்ல இருந்து. ஏபிசிடி சேர்த்துக்கலாமா, 1 2 3 சேர்த்துக்கலாமா, கீபோர்ட்ல தானே இருக்கு, எல்லாத்தையும் நீங்க சேர்த்துக்கலாம். அதுதான் ஸ்ட்ரிங். அப்போ ஸ்ட்ரிங்கை மட்டும் எப்படி எழுதுவாங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்லயோ இல்ல டபுள் கோட். அதனால தான் நம்ம இப்படி நேம் ஈக்குவல்ஸ் டு, அப்போ அது கூட கேட்டீங்கல்ல இங்க ஏன் நீங்க கோட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. இப்போ நேம் ஈக்குவல்ஸ் டுன்னு கொடுக்குறது ஸ்ட்ரிங்கை இப்படி எழுதலாம். ஒன்று சிங்கிள் கோட்ஸ்ல எழுதலாம், அப்படி இல்லைன்னா டபுள் கோட்ஸ்ல எழுதலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டுலையும் சேர்த்து எழுதணும், அவ்வளவுதான். இப்படி நேம் ஈக்குவல்ஸ் டுன்னு கொடுத்து இப்படி சேர்த்து எழுதணும். நேம் ஈக்குவல்ஸ் டு முத்துராமலிங்கம் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும். இது புரியுதா? இதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க. நீங்க ஒண்ணு சிங்கிள் கோட்ஸ்ல எழுதணும், அப்படி இல்லைன்னா டபுள் கோட்ஸ்ல எழுதணும், அப்படி இல்லைன்னா ரெண்டுலையும் சேர்த்து எழுதணும். இவ்வளவுதான் பேசிக் டேட்டா டைப்ஸ். சரியா? இதெல்லாம் தான் என்ன சொல்றது, பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்றது. இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம், இதுக்கு மேல நம்ம பேச போறதெல்லாம் பைட்டும் இதுல சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல நம்ம சேர்க்க போறதெல்லாம் ரேஞ்ச், லிஸ்ட், செட், ஃப்ராசன் செட், டியூபிள், டிக்ட், இதெல்லாம் பார்த்தோமா. இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா கலெக்டிவ் டேட்டா டைப்ஸ். ஒரு வேல்யூக்குள்ளேயே நிறைய வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறது நம்ம பின்னாடி அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி போக போக அந்த டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம கண்டிப்பா இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் ரொம்ப இந்த லிஸ்ட், செட்டு, டிக்ஷனரி இதெல்லாம் யாராவது ஜாவா படிச்சவங்க, .NET படிச்சவங்க உங்க டீம்ல யாராவது இருக்கீங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. கலெக்ஷன் அப்படின்னு ஒரு பெரிய ஏரியா உண்டு.
அந்த ஏரியா தெரியாம ப்ராஜெக்டே பண்ண மாட்டாங்க. அதே தான் அதே கலெக்ஷனை தான் இங்க லிஸ்ட் செட்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எவ்வளவு ஈஸியா கொண்டு வந்திருப்பாங்கன்னா இன்னும் ஒரு 4 நாள்லயே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்ப ஜாவால கலெக்ஷன் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும்னா ஒரு 20 நாள் 25 நாள் ஜாவா படிச்சுட்டோ இல்ல ஒரு 25 நாள் .NET படிச்சுட்டோ தான் ஒரு கலெக்ஷன் உள்ள ஏரியாக்குள்ளேயே வருவார். நம்ம அடுத்த வாரமே லிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு அதனால தான் பைத்தானோட ஃபீச்சர்ஸ்லயே ஒன்று பைத்தான் இஸ் ஈஸிங்கிறது. சரியா? அவ்வளோதாங்க. இதுதான் டேட்டா டைப்ஸ். அப்போ இந்த டேட்டா டைப் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? நோ. ஃபைன். அப்போ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணலாமா? வாங்க யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் தமிழோட மார்க் தொடர்ந்து தமிழ் தான் சும்மா நம் 1ன்னு வச்சுக்கிறேன். இதை 1 2 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த இப்போ நம் 1ங்கிறது பார்த்தாலே இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், பைத்தான் வந்து டக் டைப்பிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு வார்த்தை நடந்து போச்சுன்னா அது வார்த்தைன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணுமா? பார்த்தாலே தெரியாதா அது வார்த்தைன்னு? ஒரு புலி நடந்து போச்சுன்னா இது புலின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணுமா? அதே மாதிரி தான் நம் 1 = 1 2 3ன்னு கொடுத்தா பைத்தானுக்கு தெரியாதா? இந்த 1 2 3ங்கிறது இன்டீஜர் டேட்டா டைப்புங்கிறது பைத்தானுக்கு தெரியாதா? இதை ஒருத்தர் முன்னாடி வேற போய் இது இன்டீஜர்னு சொல்லணுமா? இதுதான் அவங்க வச்ச கொஸ்டினே. அதனால தான் டக் டைப்பிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பேர். அப்போ இதுல இருந்தாலும் இதோட நீங்க இப்படி சொல்றது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்ல உண்மையிலேயே பைத்தான் அப்படிதான் புரிஞ்சுக்குமாங்க அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்கலாம்ல. அப்போ நான் இதுல போய் இல்ல இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, பைத்தானே உண்மையிலேயே அப்படிதான் புரிஞ்சுக்கும். அப்போ நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறீங்களா? காட்டுறேனே. பிரிண்ட், இப்போ பாருங்க, பிரிண்ட் டைப் ஆஃப் num1. அவ்வளவுதான். இப்போ பிரிண்ட் டைப் ஆஃப் num1, பிரிண்ட் num1. பிரிண்ட் num1னா என்ன பிரிண்ட் ஆகும்? 1 2 3 பிரிண்ட் ஆகும். டைப் ஆஃப் num1னா என்ன பிரிண்ட் ஆகும்? ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் இதை சேவ் பண்ண போறேன் என்னோட டாக்குமெண்ட்ஸ்ல லேண்ட்ஸ்கேப்ல. இப்போ எப்படி சேவ் பண்றது? இப்போ வந்து டேட்டா டைப்ஸ் .py அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிட்டேன். கிளியர் பைத்தான் 3 ஸ்பேஸ் DAT அப்படின்னு அடிச்சுட்டு டேபை ப்ரெஸ் பண்ணால் அதுவே வந்துருச்சு. அவ்வளோதான். என்னன்னு வருது? இது கிளாஸ் இன்டிஜர் அப்படின்னு வந்துருச்சா? இங்கே 1 2 3ன்னு வந்துருச்சா? அவ்வளோதாங்க. அப்போ இதே மாதிரி நான் வேற ட்ரை பண்ணலாமா? பண்ணுவோமே. num2 = 10.45 பிரிண்ட் டைப் ஆஃப் num2. இது 2 பார்த்தாச்சா? இப்போ நீங்க வந்து கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலையை பார்த்துருக்கீங்களா? விசிட்டட் ஸ்டாச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. நான் ஆமா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் விசிட்டட், அந்த ஸ்பெல்லிங்லாம் பார்த்துக்கோங்க, நான் ரொம்ப தெரியாம பெரிய வார்த்தையை டைப் பண்ணி வச்சுட்டேன். டைப் ஆஃப் விசிட்டட் ஸ்டாச்சு ட்ரூ. பார்த்தது இல்லைன்னு சொன்னா இங்க ஃபால்ஸ்ன்னு டைப் பண்ணுவார். அவ்வளவுதான். இப்போ உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. இதை நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம். முன்னாடியே சிங்கிள் கோட்ஸ்ல நான் பண்ணியிருந்தேன். அதனால இப்போ டபுள் கோட்ஸ்ல பண்ணி காமிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. சிங்கிளோ டபுளோ ரெண்டும் ஒன்னா தான் கொடுக்கணும். அங்க டபுள் ஆரம்பிச்சீங்கன்னா டபுள்ல கொடுக்கணும். பிரிண்ட் டைப் ஆஃப் நேம். அவ்வளவுதாங்க. இது 4த்துக்கு பார்த்தாச்சா? இப்போ நான் இதை 4த்தையும் சேவ் பண்ண போறேன். வேணும்னா ஒவ்வொன்றையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். என்னென்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கறது? பிரிண்ட் அது வேல்யூவும் பிரிண்ட் ஆகட்டுமே. பிரிண்ட் விசிட்டட் ஸ்டாச்சு அப்படின்னு பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் ஆஃப் நேம். அவ்வளோதான். இப்போ எனக்கு ஒவ்வொன்றும் என்னென்ன டைப்புங்கிறதும் சேர்ந்து வரணும். இந்த அவுட்புட் பாருங்களேன், உங்களுக்கு புரியுதா? பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது இன்டீஜர், அதோட வேல்யூ 123. அதாவது இங்க இருந்து பார்ப்போம். இன்டீஜர் அதோட வேல்யூ 123. அடுத்து ஃப்ளோட் அதோட வேல்யூ 10.45. அடுத்து பூலியன் அதோட வேல்யூ ட்ரூ. அடுத்து ஸ்ட்ரிங் அதோட வேல்யூ 3. இது புரியுதா? அப்போ டேட்டா டைப்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நான் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். கண்டிப்பா இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து டேட்டா டைப்ஸ் .py அப்படின்னு இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். இதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அவ்வளோதாங்க. இதுதான் டேட்டா டைப்ஸ் பத்தின ஐடியாஸ். இப்போ நான் இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல ஓவர்லோட் பண்ணோம்னா ரொம்ப இது நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் இதோட நிறுத்திட்டு
மண்டேல இருந்து நீங்க ஏன்னா இன்னும் உங்க சைட்ல இருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய கன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னன்னா உங்களோட பிளாக் லிங்க். இதுலயே சில பேருக்கு வந்து இன்னும் அந்த பைத்தான் இன்ஸ்டலேஷன்ல இஷ்யூஸ் இருக்கிறத சொன்னீங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரியா? பைத்தான் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்றதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்களோட பிளாக் லிங்க் கொடுங்க. இன்னைக்கு நம்ம படிச்ச இந்த வீடியோஸையும் உங்களுக்கு அதுல டெலகிராம்ல ஷேர் பண்ணிடுவோம். அதையும் பாருங்க. உங்களோட டவுட்ஸோட டெலகிராம்ல இனிமேல் உங்களோட டவுட்ஸ் நிறைய போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. பைத்தான் ரிலேட்டடா என்ன கண்டென்ட் இருந்தாலும் நான் இப்போ மேபி இப்போ நான் சொன்னதை விட நான் இன்னொரு பிளாக்ல பார்த்தேன், ட்ரெயினர் சொன்னது மாதிரி இந்த பிளாக்லயும் நல்லா இருந்துச்சு, அப்படி ஏதாவது நீங்க பார்க்குற பிளாகோ வெப்சைட்டோ யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோவோ எதுவா இருந்தாலும் அதுல ஷேர் பண்ணுங்க. சரியா? அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு நேத்து பிளாக் இன்னைக்கு பிளாக் 2 போஸ்ட்டும் கொடுத்துட்டு உங்களோட பிளாக் லிங்கை டெலிகிராம் குரூப்ல பின்னாடி அதுல அட்மின் ரைட்ஸ் எடுத்து விட்டுறோம். அது பண்றீங்களா? இன்னைக்கு நம்ம ரொம்ப கம்மியா தான் பார்த்துருக்கோம். நான் டே 1 ப்ரோக்ராம்ங்கிறதுனால இந்த 4 ப்ரோக்ராம் போதும்னு நினைக்கிறேன். மண்டேல இருந்து கொஞ்சம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பேரலா பண்ணி பார்ப்போம். சரியா? இதோட ஃபீட்பேக் ஃபார்ம் உங்களுக்கு அனுப்புவோம். இந்த செஷன் பத்தின ஃபீட்பேக் அதுவும் நீங்க எங்களுக்கு சொல்லுங்க.